கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கூட்டங்களுக்கு முதலாம் நாள் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒன்று கூட உங்களை வரவேற்கிறோம். In the name of our Lord Jesus Christ, once again we welcome you all who have gathered here for the first day of this convention meeting. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை படிப்போம். Let's read Numbers chapter 17 verses 7 and 8. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. And Moses laid up the rods before the Lord in the tabernacle of witness, and it came to pass that on the morrow Moses went into the tabernacle of witness, and behold, the rod of Aaron for the house of Levi was budded, and brought forth buds, and bloomed blossoms, and yielded almonds. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. கர்த்தரின் சமூகம் என்றால் என்ன? What is meant by the presence of God? 3 அர்த்தங்கள் அதிலிருந்து நாம் படிக்கலாம். We can study 3 meanings out of that. இந்த வார்த்தையை நான் தொடர்வதற்கு முன்பாக Before continuing these words, சில நொடிகள் நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த போகிறோம். few seconds we are going to send praises unto God. இந்த ஸ்தோத்திரமானது வேத வசனத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை துரத்தும். These praises will chase away all the evil spirits which are working against the word of God. நம்முடைய இருதயத்தை கூட ஆயத்தமாக்கும். Even it will prepare our heart. எனவே கண்களை மூடி முழு பலத்தோட ஸ்தோத்திர மாத்திரம் சொல்ல போகிறோம். Therefore we are going to close our eyes with our whole strength. We are going to say praises alone. நாம் துதிக்கும் பொழுது ஆவிகள் பொல்லாத ஆவிகள் இந்த ஸ்தலத்தை விட்டு ஓடும். When we praise God, all the evil spirits from this place it will run away. எல்லா கண்களை மூடி கைகளை உயர்த்தி முழு பலத்தோட கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம் 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 பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தரின் சமூகம் அல்லது தேவ சமூகம் என்ற வார்த்தைக்கு எபிரேய பதம் பவுனீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For the word presence of God or God's presence, the Hebrew word is paunim. பவுனீம் என்றால் கர்த்தரின் அல்லது ஒரு நபரின் முகம் என்று அர்த்தம். Paunim means it's a face of a person. வேதத்தை நீங்கள் படித்தால் பல சமூகங்களை நீங்கள் பார்க்கலாம். When you read the Bible, you can read about different types of presence. யோசேப்பின் சமூகம், It's the presence of Joseph, பார்வோனின் சமூகம், presence of Pharaoh, அகாஸ்வேரு ராஜாவின் சமூகம், presence of King Ahasuerus. இப்படி பல வார்த்தைகள் சமூகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Like this, different words are mentioned about this presence. அந்த அர்த்தம் என்ன? What's meaning of that? இந்த சமூகம் என்று சொல்லுகிற எபிரேய வார்த்தையின் முதலாவது அர்த்தம், The first meaning of the Hebrew word presence ஒரு is நபரின் முகத்தை அது காண்பிக்கிறது. it denotes a face of a person. உதாரணமாக யோசேப்பின் சமூகம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். For example, keep as a presence of Joseph. யோசேப்பின் முகத்துக்கு முன்பாக என்பதான் என்ற அர்த்தம். The meaning is before the face of Joseph. கர்த்தரின் சமூகம் என்று சொல்லும் பொழுது When we say as the presence of God, அதனுடைய முதலாவது அர்த்தம் கர்த்தரின் முகம். the first meaning is the face of God. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம்? And if so, where are we gathered now? கர்த்தரின் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். And we have come to the presence of அந்த God. முதலாவது அர்த்தம் தேவனுடைய முகத்துக்கு முன்பாகவே நாம் வந்து நிற்கிறோம். The first meaning is now we are standing before the face of God. எனவேதான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவருடைய ஊழியக்காரர்கள் தமிழிலே அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆங்கில வேதாகமும் அவருடைய ஊழியர்கள் அவருடைய முகத்தையே தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. According to Revelation chapter 22 verse 4, in Tamil it is mentioned his servant shall see his presence, but in English it is mentioned his servant shall see his face. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவருடைய முகத்தையே தரிசிக்கிற ஒரு பகுதி. That is a part of beholding his face. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், And when you take Exodus chapter 33, அங்கே தேவ மனிதனாகிய மோசேயும் ஆரோனும் சம்பாஷிக்கிறார்கள். there the man of God Moses and Aaron, they are making a conversation. ஒரு சபைக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டான பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு வரமாட்டேன். When there was affliction in the church, God says that I will not come with you. அப்போது மோசே சொல்லுகிறார், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். And then Moses is saying, if your presence does not come with us, don't take us from here. 33ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். Go home and read Exodus chapter 33 verses 14 and 15. அந்த ரெண்டு வசனங்களிலும் சமூகம் சமூகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In these both verses, presence have been mentioned. இந்த அதே எபிரேய பதம் தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. The same Hebrew tongue has been mentioned here. 18ஆம் வசனத்திலே மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். In verse 18, Moses is beseeching God that he had to see his glory. 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் முகத்தை காண மாட்டாய். In verse 20, God says that you will not see my face. ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. And no man shall see me and should be alive. இந்த வசனங்களை கவனியுங்கள். Listen to this verse. 14, 15 ஆகிய வசனங்களிலே சமூகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In verses 14 and 15 it is mentioned as presence. 18ஆம் வசனத்தில் மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 18 it is mentioned as glory. 20ஆம் வசனத்தில் அது தேவனுடைய முகமாக நாம் பார்க்கிறோம். In verse 20 we can see that as a face of God. எனவே முதலாவதாக தேவ சமூகம் என்று படிக்கும் பொழுது அது தேவனுடைய முகத்தை காண்பிக்கிறது. Therefore, first when we read as the presence of God, it denotes the face of God. ஆவியாய் இருக்கிற கர்த்தரை தான் இப்போது நாம் பார்க்க வந்திருக்கிறோம். Now we have come to behold God who is in spirit. ஒரு தேவனுடைய முகத்தை காண அதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. There is a readiness needed to behold the face of God. இரண்டாவதாக இந்த பவுனிம் என்ற சமூகம் என்ற எபிரேய வார்த்தையின் இரண்டாவது அர்த்தம், The second meaning of the Hebrew word that is paunim, ஒரு மனுஷனுக்கு முன்பாக வந்து சேருகிற காரியத்தை காண்பிக்கிறது. it denotes people being gathered before the face or before a man. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவருக்கு முன்பாக, Before God. எனவேதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். Therefore God looking unto Abraham, he said, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, when you read in Genesis chapter 17 verse 1, அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? what God is saying there, ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாக சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். in a vision God told to Abraham that he was an almighty God. நீ எனக்கு முன்பாக, அந்த முன்பாக என்ற வார்த்தை எபிரேய பதம் பவுனிம். And for the word he says that walk before me, that before me in Hebrew tongue the word is paunim. எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாயிரு. Walk before me and be upright. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே கர்த்தரின் சமூகம் என்று சொல்லுகிறது, முதலாவது அர்த்தம் கர்த்தரின் முகத்தை பார்ப்பது. First, the presence of God, the first meaning is beholding the face of God. இரண்டாவது கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்பது. Second, standing before God. இது ஒரு பாக்கியமான அனுபவம். This is a blessed and privileged state. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக இந்த கர்த்தரின் சமூகம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? Third, what is the meaning of the word the presence of God? இதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. There are many meanings for this. முன்பாக, Before, பின்பாக, behind, என்னுடைய வலதுபுறம், on the right side, இடது, my left, கீழே, down, மேலே. up. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்வளவு அர்த்தங்களும் இந்த மூன்றாவது கருத்தில் இருக்கிறது. All these meanings, words are found in the third meaning of this. இதைதான் 139ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம். This is what we read in Psalm chapter 139. 139ஆம் சங்கீதத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in Psalm chapter 139? 7ஆம் வசனத்தில் உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? Verse 7, whither shall I go from thy spirit? உம்முடைய சமூகம், உம்முடைய பவுனிம், அதற்கு முன்பாக நான் எங்கே ஓடுவேன்? Or whither
shall I flee from thy presence or before thy name? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? And from thy presence where shall I run? வானத்துக்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். And though I ascend to heaven, you are there. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். And if I make my bed in hell, you are there. விடியற் காலத்து சட்டைகள் இழுத்து பூமியின் கடையாந்தரங்களுக்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். If I take the wings of the morning and dwell in the uttermost parts, you are there. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி என்றால் இவர் எங்கும் நிறைந்த தேவனாக இருக்கிறார். If so, he is a God who is present everywhere. இதுதான் இந்த சமூகம் என்ற வார்த்தையின் 3 அர்த்தங்களாக இருக்கிறது. And these are all the 3 meanings of the word presence. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னொரு கருத்தை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். And let's take another meaning also for this. உதாரணமாக, For example, இந்த கரிசல்பட்டி பகுதிக்கு தமிழக முதல்வர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். keep if the chief minister of Tamil Nadu is coming to the place Karisalpatti, நம்மை போல ஒரு பேக் எடுத்துட்டு அவர் அப்படியே நடந்து வந்துட மாட்டார். and he will not take a bag simply and he will not walk like that. அவர் வருகிறார் என்றால், If he is coming there, பாளையங்கோட்டையில வந்து ஒரு ஹெலிகாப்டர் இறங்கி வரார் வைத்துக் கொள்ளுங்க. and keep he is descending from a helicopter in Palayangottai and is coming, அங்கிருந்து இங்க வரும் மட்டும் ரோடுகள் பண்ணிடப்பட்டிருக்கும். and all the roads from Palayangottai till here it will be set right and it will be neat, என்றால் முதலமைச்சர் வருகிறார். because chief minister is coming there. அங்கங்க காவல்துறை ஆட்கள் நிற்பார்கள். Policemen would be standing here and there, சைரன் உள்ள வண்டிகள் அங்குமிங்குமாக போகும். and vehicles with siren will go here and இங்க there. ஒரு மீட்டிங் நடத்துகிறார் என்றால், And if he is holding a இது meeting here, காவல்துறையின் கண்ட்ரோலுக்கு வரும். and this will come into the control of the policemen. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதோடு கூட With that, அரசாங்க முக்கிய அதிகாரிகள் அங்க இருப்பார்கள். and important personalities of the society will be there. மந்திரிமார்கள் அங்க இருப்பார்கள். Ministries will be there. எம்எல்ஏ மார்கள் அங்க இருப்பார்கள். MLAs will be there. பாருங்கள், ஒரு சிறிய நிலப்பகுதியில் இருக்கிற முதல் அமைச்சருக்கு அவருடைய பிரசன்னம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது. See the presence of a small chief minister who is found in a small part of this world. If the presence is like this, அப்படி என்றால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் இருக்கிறாரே, அவருடைய பிரசன்னம் எப்படி இருக்கும்? if so, God who has created this whole universe, the everlasting God, how will be his presence? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த தலைப்பில் நான் எங்கேயும் பிரசங்கம் பண்ணினது இல்லை. I have not preached under this topic anywhere. இது போல சார்ட் போட்டு இது மாதிரி சார்ட் போட்டுக்கிறேன். நான் பிட்டெல்லாம் அடிச்சு கொடுத்ததும் கிடையாது. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. And I have laid the charts like this, but I have not given the pamphlets like this. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனா இந்த இடத்துல கூட்டத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் இதை தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். But while I was praying for the meeting here, God taught me this. எனவே உங்களோடு கூட நானும் இதை படிக்க விரும்புகிறேன். Therefore, I also want to learn this with you. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பூமியிலே தேவ சமூகம் இருக்கிறது. Presence of God is found in this earth. இந்த பூமியை விட்டு நாம் தேவ சமூகத்துக்கு அல்லது நித்தியத்திற்கு போனாலும், And if we leave this earth and go to the presence of God, that's eternity. அங்கேயும் நிறைந்திருக்கிறது தேவனுடைய சமூகம் தான். Even there, the presence of God is filled. அப்படி என்றால் பூமியிலேயே அதை நாம் எப்படி அனுபவிக்கலாம்? If so, how can we experience that even in this earth? ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தை எப்படி இழந்து போகிறார்? How a man is losing the presence of God? எப்படி அதை பாதுகாக்கலாம்? How we can preserve that? எல்லாம் கர்த்தருடைய தயவினாலே நாம் படிக்க We போகிறோம். are going to learn all these things by the mercy and favor of God. இந்த நாட்களிலே அநேகருக்கு தேவனுடைய சமூகத்தின் அருமை தெரிவதில்லை. Many in these days, they do not know the speciality of the presence of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே அருமையானவர்களே, இந்த தேவனுடைய சமூகத்தை நாம் சரியாக படிக்க வேண்டும். Therefore, beloved, we have to learn about this presence of God in a proper manner. கைகளிலே இப்படி நாங்கள் ஒரு ஷீட் கொடுத்திருக்கிறோம். We have given a sheet or pamphlet in your hand like this. இதுல முதல் பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். And let's take the first part of this. தேவ சமூகம் வெளிப்பட்ட இடங்கள், Places where the presence of God was revealed. அல்லது தேவ சமூகத்தை குறித்ததான உவமானங்கள், Or the parables concerning the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Peace be to God. இது ஒரு ஆழமான சத்தியம். And this is a deep truth. கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். Only Holy Spirit should teach us. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Peace be to God. பரிசுத்தவான் இப்படி சொல்லுகிறார். A saint, he says like this. உணரக்கூடாத தேவ சமூகம் என்று ஒன்று உண்டாம். And there is a presence of God that we can't feel. இங்க இருப்பார், He will be here, ஆனா நம்மால உணர முடியாது. but we will be unable to feel that.
எனவேதான் யோபு புலம்புகிறான். Therefore Job, he laments, நான் அவரை எங்கே கண்டால் நலமா இருக்கும். and where if I see him it will be good for me. இந்த பிரச்சனை வேளையில யோபுவின் புலம்பல் என்ன? And what was the lamentation of Job at the time of? கடவுள் எங்கே போனார்? Where did God go? தேவன் அங்கதான் இருக்கிறார். God was there. ஆனால் உணரக்கூடாத விதத்திலே தேவ சமூகம் இருந்தது. But presence of God was that he can't feel that. இரண்டாவது, Secondly, உணரக்கூடிய தேவ சமூகம். a presence of God which we can feel. சமீபத்திலே எங்களுடைய சென்டர்ல ஒரு கன்வென்ஷன் நடத்தினோம். Recently in our center we held a convention. மிக விசேஷமாக இருந்தது. That was a special one. அந்த ஹாலுக்குள்ள போகும்போதே ஒரு தேவ சமூகம். When we entered that hall there was a presence of God in that. கூட்டங்களை நடத்த எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. There was no hardships to conduct that meeting. அதுதான் உணரக்கூடிய தேவ சமூகம். And that is the presence of God which we can feel. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவதாக, Thirdly, மிக நெருங்கிய தேவ சமூகம். it's the presence of God which is close to us. இதான் நான் மூன்றாவது சொன்ன விஷயம். And this is the third matter which I told you. அது எப்பொழுதும் தேவன் நம்மை சூழ்ந்திருப்பதாகவே உணரலாம். And we can feel that always God is around us, compassing us. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படிப்பட்டதான ஒரு தேவனுடைய சமூகத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். We have to experience the presence of God like this in our lives. இந்த படத்திலே முதலாவது படத்தை நாம் படிப்போம். First, let's study about the first picture in our hand. இது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 5 மட்டுமல்ல வசனங்களை படிக்கிறோம். We can read about this in Exodus chapter 3 verses from 2 to 5. படிங்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2 5 மட்டும். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலிருந்து அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டான். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இது மோசேயின் ஆரம்ப கால அனுபவம். And this was the beginning experience of Moses. தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்துக்கொண்டு தேவ பர்வதம் மட்டும் வந்து சேர்ந்தார். And he was feeding his uncle's flock and he came to the presence of God. தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தார். And he came to the mountain of God called Horeb. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் இருந்து அவர் பேசுகிறார். There the angel of God appeared unto him in the flame of fire in the midst of a bush. நன்றாக கவனிங்கள். Listen carefully. அங்கே ஒரு முள் செடி இருக்கிறது. There is a bush found there. அந்த முள் செடி எரிகிறது. That bush is burning. அங்க ஒரு ஆள் கிட்ட போகிறது போல இருக்கிறது. It is like a person going near to that. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த தரிசனம் அது தேவ சமூகத்துக்கு ஒப்பானதாக தேவ சமூகமாக இருக்கிறது. This vision is being compared unto a presence of God, and that is the presence of God. அருமையானவர்களே, இந்த தேவ பிரசன்னத்தை உணரும்படி ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய பர்வதம் மட்டும் வந்து சேர வேண்டும். Beloved, in order to feel this presence of God, every man should come to the mount of God. ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறமாக ஓட்டி அவன் தேவனுடைய பர்வதம் மட்டும் வந்து சேர்ந்தான். He led the flock behind the mountain, and he came to the mountain of God. இங்கே என்ன நடக்கிறது? What is taking place here? இங்கே இந்த தரிசனத்திலே ஒரு கர்த்தரின் தூதனை நாம் பார்க்கிறோம். In this vision we can see an angel of God. இந்த கர்த்தருடைய தூதன் அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இது ஆண்டவராக இயேசுவை குறிக்கிறது என்று. Many Bible scholars say that this angel, it denotes Lord Jesus Christ. அவர்கள் எதை ஆதாரமாக சொல்லுகிறார்கள்? And what proof are they giving for this? 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். When we take chapter 23, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் Exodus chapter 23, 20ஆம் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? what do we read in verse 20? வழியில் உன்னை காக்கவும், In order to keep you in thy way, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கவும், and to bring you to the place which I have prepared, இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். behold, I send an angel before you. 21ஆம் வசனம் Verse 21, பொதுவாக தமிழ்ல ஒரு உண்மையான தூதனுக்கு அவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. in Tamil for an angel it is mentioned as he, ஆனால் 21ஆம் வசனத்திலே அவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. but in 21 it is said as படிங்க. him. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பது இல்லை. என் நாமம்
அவர் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த தூதனானவர் யார்? Who is this angel? இந்த எரிகிற முட்செடி நடுவிலே வெளிப்பட்ட தூதன் யார்? Who is this angel who was revealed in the burning bush? அவர்தான் நம்முடைய மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is our Lord Jesus Christ, who is our Redeemer. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த முட்செடியும் வெந்து போகவில்லை, அவரும் வெந்து போகவில்லை. That bush was not consumed, even he was not consumed. இந்த அக்கினி தேவ சமூகத்தில் இருக்கிற அக்கினியை காண்பிக்கிறது. This fire denotes the fire found in the presence of God. நன்றாக கவனிங்கள். Listen carefully. ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான். A boy, he questioned. 3ஆம் வசனம் ஆதியாகமம் 1:3ல In Genesis 1:3. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம். நல்லா கவனிங்க இந்த கொஸ்டின். And listen this carefully. Let there be light, he said, and there was light. வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. He said, let there be light, and there was light. ஆனால் வெளிச்சத்துக்கான சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆண்டவர் எப்ப உண்டாக்கினார்? But when did God make the sun, moon and stars which were the cause of light? 14ஆம் வசனத்திலிருந்து படித்து 4வது நாள் சிருஷ்டிப்பாக இருக்கிறது. From the verse 14 when we read it, is a creation on the 4th day. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, அப்படி என்றால் இந்த ரெண்டு வெளிச்சத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? if so, what is the difference between these two இவன் lights? கேள்வி கேட்ட பிற்பாடு தான் நானே யோசிக்க ஆரம்பித்தேன். Only when the small boy asked the question, I started to think. இங்க நாம என்ன படிக்கிறோம்? What do we read here? 14ஆம் வசனத்திலே 13ஆம் வசனம் சாயங்காலமும் விடியற்காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. 3 நாள் முடிஞ்சு போச்சு. In verse 13, on the evening and the morning were the third day. 3 days have finished. 19ஆம் வசனத்திலே சாயங்காலம் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. In verse 19, and evening and the morning were the 4th day. 4வது நாளில் தானே சூரிய சந்திர நட்சத்திரங்களை ஆண்டவர் உண்டாக்கினார். Only on the day 4 God created the sun, stars and moon. 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வெளிச்சம் என்ன அவங்க கேக்குறாங்க. He is asking what is the light mentioned in verse 3. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுதான் பிரியமானவர்களே, 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனம், அந்த அனுபவம் தேவனுடைய அக்கினியை தான் அது காண்பிக்கிறது. Beloved, the light which is mentioned in verse 3, that experience, it denotes the fire. கடவுள் என்று சொல்லும் பொழுது அதின் ஒரு பகுதி அக்கினி. If we say as God, one part of that is fire. எனவேதான் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவர். Therefore he dwells in the light that no one can go near him. எங்கெல்லாம் தெய்வத்தை படிக்கிறோமோ அவரோடு கூட அக்கினியும் இருக்கிறது. Wherever we read or study about God, fire is also found there. எனவேதான் வேதம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. Therefore Bible says that he is a consuming fire. இந்த தரிசனத்திலும் அக்கினியை நாம் பார்க்கிறோம். Even in this vision we can see a fire. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த இடத்துல தேவன் தன்னை யாராக வெளிப்படுத்துகிறார்? Here whom was God is revealing himself. இதை நீங்கள் எங்க படிக்கலாம்? Where you can read about this? லூக்கா 20ஆம் அதிகாரத்திலே இந்த தரிசனத்தை குறித்து நாம் படிக்கிறோம். In Luke chapter 20 you can read about this vision. 20ஆம் அதிகாரத்தின் 37 இலிருந்து படிக்கும் பொழுது, When you read in chapter 20 from verse 37, 36 37 ஆகிய 37ஆம் வசனத்திலே முட்செடியை பற்றிதான தரிசனத்தை குறித்து நாம் படிக்கிறோம். in verse 37 we can read about a vision about the bush. இது ஆண்டவராகிய இயேசு பேசுகிற வசனம். And this is the verse which Lord Jesus Christ speaks. இங்க அவர் என்ன சொல்லுகிறார்? What he says here, அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் and not being the God of the dead, ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார். he is a God of life. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த முட்செடியிலே பிதாவாகிய தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். In this bush Father God is revealing himself. அவர் மரித்தோரின் தேவன் அல்ல, He is not the God of the dead, ஜீவனுள்ளோரின் தேவன். and he is the God of the living. அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை நாம் We படிக்கிறோம். can read Abraham, Isaac, Jacob there. எழுத்தின்படி மரித்தாலும் Though literally they are dead, அவர்கள் இன்னும் ஜீவனுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். still they are alive. அவளுக்கென்று ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறார். And self inheritance has been kept for them. எனவே இன்றைக்கு சாயங்கால வேளையிலும் கூட தேவன் ஜீவனுள்ளோரின் தேவனாகவே இருக்கிறார். Therefore even in this evening, in this day, God is a God of the living. இயேசு என்ன சொல்லுகிறார்? What Jesus says, நான் மரித்தேன், I am dead, ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். but I am alive for all day. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். Therefore he says, I am that I am. இந்த 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே In chapter 3 verse 14, இந்த தரிசனத்தில் ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். God is speaking through Moses through this verse. மோசே கேட்கிறான், உம்முடைய நாமம் என்ன? Moses is asking, what is thy name? என்ற ஜனத்திற்கு போய் உம்முடைய நாமத்தை சொல்ல வேண்டும். I have to say thy name to my people. ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். God says that I am that I am. கடவுளை சிருஷ்டிக்க முடியாது பிரியமானவர்களே. In other words, we can't create God. கடவுள் சிருஷ்டிக்கப்பட முடியாதவராய் இருக்கிறார். And God is the one that can't be அவர் created. யுகாமுகமாக இருக்கிறார். And He is existing forever and ever. எந்த மனிதனும் கடவுளை உண்டாக்க முடியாது. No man can make or create God. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் எளிதாக நம்முடைய நாட்டிலே கடவுள்களை உண்டாக்கி விடுகிறோம். Easily in our land we are creating gods. நோ, கடவுளை நீ உண்டாக்க முடியாது. No, you can't create God. அவர் இருக்கிறார். And He is there. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். He is that I am that I am. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இடத்திலே தேவன் ஒரு மனுஷனை குறித்ததான கரிசனையை வெளிப்படுத்துகிறார். And here God is revealing a concern for man. இந்த முட்செடி ஒரு மனிதனை காண்பிக்கிறது. This bush denotes a man. இந்த அக்கினி தேவனை காண்பிக்கிறது. This fire denotes God. தேவ சமூகம் இருவரும் ஒன்றாக்கப்பட வேண்டிய அனுபவத்தை காண்பிக்கிறது. The presence of God denotes where two are made to one. இதுதான் நாம் பரிசுத்த ஆவி பெறும்போது உண்டாகிற அனுபவம். And this is experience we receive when we receive the anointing of the Holy Ghost. நம்ம எல்லாரும் முட்செடிகள் தான். And we all are bush. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பல சாபங்கள் நமக்குள்ள இருக்கு. Many curses are found in us. பல பொல்லாத சுபாவங்கள் இருக்கிறது. Many evil characters are in ஆனால் us. இந்த முட்செடியில் மத்தியிலே அந்த அக்கினி இறங்கி வருகிறது. But still the fire is descending upon this bush. பரிசுத்த ஆவியானவர் அவனை தொடுகிறார். Holy Spirit is touching him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. Therefore the love of God is shed in our hearts. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? what does this verse say? மூன்றாம் வசனத்தை நீங்கள் படித்தால், When you read the verse 3, படிங்கள் மூன்றாம் வசனத்தை. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் நான் என்றான். கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை காண்பேன். I will go near that and look at that great sight. நான் நினைக்கிறேன் அந்த ஆர்ச்சி பக்கம் அது நடக்கும், இவன் இங்க இருந்திருப்பான். I think that that thing would have happened near the arch and he would have been standing here. ஆச்சரியமா இருக்கிறது. And it is a great sight. கிட்ட போய் பார்க்க I'm போகிறேன். going to go near and look at இது ஒரு that. அதிசயமான காட்சி. And this is an amazing, a wonderful thing. இதுல இருக்கிற சத்தியம் என்ன? What is the truth found in this? நன்றாக கவனியுங்கள். Listen carefully. இந்த அதிசயம் நம்மை கொல்கொதா மலைக்கு கொண்டு போகிறது. This wonder is taking us to Mount Golgotha. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்திலே வேதனையை அனுபவித்தார். Lord Jesus Christ endured pain in his carnal flesh. அங்கே பற்றி எரிகிற அக்கினி அவர் அனுபவித்த சோதனைகள் பாடுகள். The fire which is kindling and which was burning, there is the temptation and trial which has undergone. அந்த முட்செடியானது அக்கினியிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த முட்செடியிலே அக்கினி ஜுவாலையை நாம் பார்க்கிறோம். We can see the flame of fire in that bush. ஆனால் முட்செடியோ அவிழ்ந்து போகவில்லை. But still that bush was not consumed. இது ஒரு அற்புதமான காட்சி. And this was an amazing, great sight. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மோசே பல காரியங்களை பார்க்க விரும்பினார். Moses wanted to see many things. அவருடைய மகிமையை நாம் பார்க்கணும். And he wanted to see the glory of God. கானான் தேசத்து ஆண்டவரை நாம் பார்க்கணும். Lord, I want to behold the land Canaan. யோசித்து பாருங்க, 5 காரியங்களை அவன் விரும்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And think of this, he desired 5 things. இது முதலாவது விஷயம், அற்புத காட்சி. And the first thing is the great sight. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Our children of God, தேவ பிரசன்னம் அற்புதமான காட்சியா இருக்கிறது. presence of God is a great and wonderful sight. இதை காணும்படியாய் நாம் கொல்கதாவுக்கு போக வேண்டும். In order to look at this, we have to go to Golgotha. ஆண்டவராகிய இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமின் வாசல் வெளியே போகிறார். வாசல் வெளிகளிலே போகிறார். Carrying the cross, Lord Jesus Christ is going toward Golgotha on the ways of Jerusalem. அது ஒரு பார சிலுவை. And that is a burdensome cross. தலையிலே முள்முடி சூடினவராய் இருக்கிறார். And he is being crowned with thorns on his head. மிகுந்த வேதனையோடு கூட அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். With a great pain, he is carrying the cross and is going. பார சிலுவையை தாங்க முடியாமல் 3 முறை கீழே விழுந்தாராம். And unable to carry the burdenful cross, he fell 3 times down. ஏசாயா தீர்க்கன் என்ன சொல்லுகிறான்? What prophet Isaiah says? நாம் அவரை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. And when he was looking at that, he did not have the countenance that we desire. அவர் ஒரு வாலிபனாக இருந்தார். And he was an young man. ஆனால் இப்பொழுது சரீரம் கிழிக்கப்பட்டது. But now the body has been torn. முழு சரீரமும் வேதனைகள். Whole body is painful. எங்கே பார்த்தாலும் இரத்தங்கள். Wherever see bloodsheds are there. அவர் கீழே விழுந்த பொழுது And when he fell down, இந்த பூமியில் இருக்கிற மண்ணானது எல்லாம் ஒட்டிக்கொண்டதாம். the dust of this earth, everything was fixed onto him. யோசித்து பாருங்கள். Think of this. அவரை பார்க்கும் பொழுது அவர் அந்த கேடு அடைந்தார். And when he looked at him, his face was தெய்வத்துக்கு smiled. மகிமை உண்டாகட்டும். Glory be to நாம் God. விரும்பத்தக்க ரூபம் இல்லை. And it was not the countenance that we இந்த desire. சிலுவையை சுமந்து கொண்டே போகிறார். Carrying this cross, he is going அந்த on. சிலுவையின் மேல் படுக்க வைத்து ஆணி கடாவப்பட்டது. And they made him to lay on the cross.
cross and the nails was nailed அவரை upon that. தூக்கி சிலுவையிலே நிறுத்தினார்கள். And they hanged him on the cross. சரித்திரக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What the historians say, இந்த சிலுவையில் அறியப்பட்ட சரீரத்தை தூக்கி நிறுத்தும் பொழுது, and when they carried the body which was nailed on the அந்த cross, சிலுவை அசையும் பொழுது, and when the cross was shaking, 3 ஆணிகளால் தொங்கின அந்த சரீரம் எவ்வளவு வேதனை அனுபவித்திருக்கும். and how much pain the body which was hanging with the 3 nails would have been undergone. ஆனாலும் அவர் கத்தவில்லை, But yet he didn't shout, அவர் புலம்பவில்லை. he did not lament. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு புத்தக ஆசிரியர் எழுதுகிறார், A book writer, he writes like இந்த this, கைகளிலே ஆணி கடாவும் பொழுது, and when the nails was nailed on his ஒரு hand, குற்றவாளி ஆணியை கடாகிறவனை துப்புவானாம். a cursed man, when his hands are nailed, he will spit at him. அவனை சபிப்பான். He used to curse him. ஆனால் இவரோ துப்பவில்லை, சபிப்பவும் இல்லை. But he did not curse or he did not spit. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர் சிலுவையிலே தூக்கி நிறுத்தப்பட்டார். And he was hanged on the cross. வேதம் என்ன சொல்லுகிறது? What Bible says, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, and when I was being lifted up, எல்லாரையும் என்னை இழுத்துக்கொள்வேன். I will gather all unto me. அவரை நோக்கி பாருங்கள். Look unto him. இன்றைக்கு சாயங்கால வேளையிலே வந்திருக்கிற தேவ பிள்ளையே, O child of God who have come here in the evening time, நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவ பிரசன்னம் அதுதான். and that is the presence of God that we have to ஒரு behold. நிமிஷம் உடைய கண்களை மூடுவாயாக. 1 minute you close your eyes, இது ஒரு அதிசயமான காட்சி. and this is a great sight. இவ்வளவு பாடுகளை அனுபவித்தும் And experiencing that much troubles, அவர் ஒரு மனிதனாகவே இருந்து சகித்தார். and he endured everything being a man. இது எதற்காக? For what it is, என்னுடைய பாவத்தை போக்கும்படியாய் in order to take away my நான் sins, பலியாக வேண்டியவன். and I had to be sacrificed, நான் தான் சபிக்கப்பட்ட சிலுவை மரணத்திற்கு and தகுதியானவன். I am worthy for that cursed death on the cross. என்னை அவர் நேசித்தார். But yet he loved me. சகோதரியே, உன்னை அவர் Oh நேசித்தார். sister, he loved you. சகோதரா, உன்னை அவர் Oh நேசித்தார். brother, he loved you. ஏன் இந்த பாடுகள்? Why these sufferings? இந்த அதிசய காட்சியை And பார். look at this great sight. அங்கே ஒரு முட்செடியை பார்க்கிறோம். And we are looking at the bush there. ஆண்டவராக இயேசுதான் அந்த முட்செடி. Jesus Christ is that bush. அங்கே அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Fire is burning in there. முட்செடி எரியவே And இல்லை. the bush was not consumed. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த அதிசய காட்சியை பார்க்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். God is calling you to behold this great sight. உன்னுடைய பாவத்தை போக்கும் பரிகாரி இயேசு. And Jesus is the physician who can take away your sin. சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை. And there is no redemption without cross. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. There is no forgiveness without the bloodshed. நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். And how greatly privileged we இந்த are. இயேசு நமக்காக மரிக்கவில்லை என்றால், If this Jesus has not died for நமக்காக us, மரிப்பது யார்? and who will die for நம்மை us? தூக்கி எடுப்பது யார்? Who will lift us up? தேசமே, Oh, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாயாக. Oh land, hearken to the word of இது God. உனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சந்தர்ப்பம். And this is a situation given unto you. இங்கே வா. Come here ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறதை and பார். see a bush is burning here. உனக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார். Jesus died for you on the cross. இயேசுவே, என்னோ இந்த கோரபாடுகள் இன சிலுவை மரமீதில் எனக்காகவோ பாடுங்கள். இயேசுவே, என்னோ இந்த கோரபாடுகள் இன சிலுவை மரமீதில் எனக்காகவோ இயேசுவே, என்னோ இந்த கோரபாடுகள் இன சிலுவை மரமீதில் எனக்காகவோ. ஒரு நிமிஷம் இந்த அற்புத காட்சியை நீ பார்க்க முன்னேறு. 1 minute you go forward to look at this great sight. இங்கதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. And your life is found only இங்கதான் here. கர்த்தர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். And only here God wants to meet you. பாவ பாரத்தோடு வந்திருக்கிற சகோதரா, Oh brother, come here with a burden of sin. பாவத்தின் வஞ்சினியிலே கட்டுண்டிருக்கிற சகோதரியே, Oh sister, caught in the deception of இது sin. ஒரு அற்புத காட்சி. And behold a great sight. பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை உயர்த்தி வைத்திருக்கிறார். Father God has lifted up his son high. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையுங்கள். And look unto him and be enlightened. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். And those who believe him will have eternal உன்னுடைய life. வாயினால் அறிக்கை செய்வாயாக. Confess with your mouth. உனக்காக அவர் மரித்தார். He has died for you. உன்னை ரட்சிக்க அவர் ரத்தம் He சிந்தினார். has shed his blood to save you. அவரை இல்லாமல் மீட்பு இல்லை. There is no redemption except அவரை him. இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. There is no life without him. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ரெண்டு காரியங்களை நாம் அங்கே Two படிக்கிறோம். things we can read there. கிட்டே நெருங்கும் பொழுது When we come closer, ஒரு சத்தம் உண்டாகுது. there was a voice. ஆண்டவர் இவனை பார்த்து, மோசே,
மோசே என்று கூப்பிடுகிறார். Looking unto him, God is calling Moses, Moses. எப்படி இந்த பேர் ஆண்டவருக்கு தெரியும்? How God knows this name? இந்த பேர் வைத்தது பார்வோனின் குமாரத்தி. Only daughter of Pharaoh has named him like this. பார்வோனின் அரண்மனையிலே first part he grown at the palace of Pharaoh. இரண்டாவது ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். Second he was feeding the flock. பேர் எப்படி தெரியும்? How God knows this name? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்க இருக்கிற எல்லா பேரும் ஆண்டவருக்கு தெரியும். God knows the name of everyone here. உங்க ஒவ்வொருத்தருடைய பேரும் ஆண்டவருக்கு தெரியும். God knows each and everyone's name. எனவே தான் கூப்பிடுகிறார், மோசே மோசே. Therefore God is calling Moses, Moses. அடியேன் இருக்கிறேன். And he says, here am I. இங்க வராதே. Don't come here. உன்னுடைய கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்று. Put off the shoes out of your foot. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. The place where you stand is the holy place. இந்த முதல் 7 பாயிண்ட் வந்து தேவ சமூகத்தின் ஓமானங்கள். These 7 points are the parables or the examples of the presence of God. ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு முக்கியமான காரியம் முக்கியத்துவம் பெறுகிறது. In every picture, in every vision, an important thing is taking place. இந்த இடத்திலே பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிறார் ஆண்டவர். Lord is insisting holiness in this place. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. The place where you stand is a holy ground. எனவே இந்த பரிசுத்த பூமியோட நீ சேர வேண்டுமானால், therefore if you have to be connected with this holy ground, அல்லது ஐக்கியப்பட வேண்டுமானால், or if you have to have a fellowship with that, இந்த வனாந்தரத்தில் நீ போட்டு சுத்திக் கொண்டிருக்கிற பாதரட்சை கழற்று. put away the shoes which you are wearing in this wilderness. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதைதான் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார். Even this is what God told unto Joshua. கர்த்தரின் பிரசன்னம் என்று சொல்லும் பொழுதே அது பரிசுத்தத்தால் நிறைந்த இடம். If it is said as the presence of God, that place is filled with holiness. எனவேதான் ஒரு பாவியோ துன்மார்க்கனோ அங்க நெருங்க முடியாமல் தவிக்கிறான். Therefore a wicked or ungodly is longing that he can't come near that. ஓடி போகிறான், நிற்க முடியவில்லை. He is unable to stand, he is running away. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்தத்தோடு நீ ஐக்கியப்பட வேண்டுமானால், God says if you have to have a fellowship with this holiness, முதலாவது உன்னுடைய பாதரட்சை கழட்டு. first put away or put off your shoes. அப்படினா என்ன அர்த்தம்? What's meaning of that? நீங்க சொல்லலாம், you can say, பாஸ்டர் நான் எல்லாம் செப்பல்லாம் வெளிய கழட்டி விட்டு தான் வந்திருக்கேன். Pastor, I have removed my sandals out and I have come in. நாங்க அதை குறித்து சொல்லவில்லை. We are not saying about that. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னுடைய மனதுக்குள் சிலது இருக்கிறது. Something or few things are found inside your mind. குற்ற உணர்வுகள், and some as instinct of sin, மன்னிக்கப்படாத பாவங்கள், unforgiven sins, வெளிக்கு வராத வெளியே அறிக்கையிடாத பாவங்கள், unconfessed are the sins which are not brought out. இததான் எப்போது நீ சுமந்து கொண்டே போகிறாய். And this is what you are carrying always. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நேற்றுக்கு நினைக்கிறேன் 2 சகோதரர்கள் என்னை 3 பேர் என்னை பார்க்க வந்தார்கள். I think yesterday 3 brothers they came to meet me. அவங்க வேற ஒரு சர்ச்சுக்காரங்க ஒரு விடுதலைக்காக ஜெபிக்க வந்தார்கள். They belong to a different church. They came for me to pray for deliverance. இந்த 2 சகோதரர்களுடைய அண்ணன் தம்பி. அவங்க அப்பா இறந்து 1 வாரம் ஆகுது. Both brothers in that were brothers and his father died and it was 1 week past. அப்பா மரிச்ச விற்பாடு after the father died, 2 பேருக்கும் மரண பயம். both have having the fear of death. அவருடைய கண்ணெல்லாம் கலங்கி இருக்கிறது. All their eyes are being troubled. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னொரு சகோதரன் கொண்டு வந்தார். And another brother brought them. அவோ காத்திரு கூட்டம் போக நேரமானதுனால நேரம் செலவழிக்க முடியல. அதனால ஒரு சில நிமிஷங்கள் அவங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்தேன். As there was no time because I have to go for tithing meeting, I told few things for them. ஏன் இந்த பயம் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது? Why this fear is following and pursuing you? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு சிறிய ஓமானம் சொல்லி கொடுத்தேன். And I told them a small example. உங்க பாக்கெட்ல ஒரு கருவாட்டு பீஸ் எடுத்து உள்ள வச்சிருக்கீங்க. And if you keep a piece of dry fish, எல்லாரும் கவனிங்கள். ஒரு dry fish கருவாட்டு பீஸ் எடுத்து உள்ள வச்சிருக்கீங்க. if you keep a dry fish in your pocket, நைட்டு நல்ல படுக்க தூக்கம் வர மாதிரி இருக்கு, தூங்குறீங்க. night time you are having a good sleep and you are sleeping. தேடிட்டு 2-3 பேர் வருவாங்க. 2 or 3 people will come seeking you. நீங்க சொல்லுங்க, நீங்க தூங்கும் பொழுது அழையா விருந்தாளிகள் வருவார்கள். Uninvited guests will come to you. முதலாவது என்ன வரும்? First what will come? பூனை வரும். First cat will come. கொஞ்சம் எறும்புகள்லாம் கூட வர வாய்ப்பு இருக்கு. Some few ants may come there. எலியும் வரும். Even rat will come. Praise be to God. கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு டிஸ்டர்ப் ஆகுது உங்களுடைய தூக்கம். And within a few minutes the sleep will be disturbed. பாண்டு விரட்டி விடுறீங்க. And you will chase them away. மறுபடியும் தூங்குறீங்க. Again you are sleeping. மறுபடியும் வரும். Again it will come. மறுபடியும் விரட்டுறீங்க. Again you are chasing away. சிலருக்கு லைஃப் லாங் இப்படியே போயிட்டு இருக்கு. For few lifelong their life is like this. வாழ்க்கையில முடிவெடுக்க முடியாம தவிக்கிறார்கள். And they can't take decision in their life. Why? ஏன் சகோதரா இப்படி போராடி கொண்டிருக்கிறாய்? Why brother you are striving like this? நல்ல நிம்மதியா தூங்கணும்னா ஒரு சிம்பிள்
அதை எடுத்து வெளியே போடு. If you want a peaceful sleep, take it and put it away. That's a simple way. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யாராவது என்ன பாஸ்டர் நினைப்பார்கள்? What will others think, pastor? நான் சொல்லுகிறேன், பூமியில நீ வெட்கப்பட்டாலும் பரவாயில்லை. It's no problem if you are ashamed in this வெகு earth. சீக்கிரத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக நீ வெட்கப்பட வேண்டி வரும். Very soon you have to be ashamed before the throne. அதை மனதிலே வைத்துக்கொள். Keep that in your mind. இந்த பூமியில நாம் வெட்கப்பட்டாலும் பரவாயில்லை. It's not problem that if you are ashamed in this earth. உன்னுடைய மனசாட்சியை வாட்டி வதைக்கிற குற்ற உணர்வுகளை வெளியே கொண்டு வாருங்கள். And bring out the guilty conscience that is pricking your conscience. Bring it out. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் உம்முடைய முகத்துக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? Therefore, whither shall I go, hiding your face? இந்த பரிசுத்தத்தோடு நீ ஐக்கியப்பட வேண்டுமானால், If you want a fellowship with this holiness, இந்த மனதுக்குள் ரகசியமாக அடக்கி காலாகாலமாய் வைத்திருக்கிற அவைகளை பிடிங்க எடுத்து வெளியே போடுங்க. you have to pluck and throw away the things which is hidden and which is secret in your hearts for years together. அவர்கள்தான் பரிசுத்தத்தோடு ஐக்கியப்பட முடியும். Only they can have a fellowship with holiness. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய மற்றொரு சத்தியம் இருக்கிறது. And another truth is here that we have to understand. இந்த அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது, When you read the 10th verse of this chapter, ஒரு அழைப்பின் தொனியும் நாம் பார்க்கிறோம். and we can see a voice of calling there. படிங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். இந்த தரத்தில் ஒரு முக்கியமான பகுதி என்ன? In this vision, in the presence of God, what is an important part? ஆண்டவர் மனிதர்களை அழைக்கிறார். God is calling human தெய்வத்துக்கு beings. ஸ்தோத்திரம். Praise be to God. மோசேயை அழைத்தார். God called Moses. இஸ்ரவேல் புத்திரனாகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனுக்கு அனுப்புவேன், வா. Come now, therefore I will send thee unto Pharaoh, that thou may bring the children of Israel out of Egypt. இன்றைக்கும் கூட கர்த்தரின் அழைப்பு உண்டாகிறது. Even today that is the call of God. இந்த தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, O children of God who have come into this presence, உன்னுடைய பாதரட்சை கழற்றி தூர எறிந்து விட்டு, and putting away your sandals away. இந்த கூட்டத்தின் கடைசியில சில நேரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். At the end of this meeting, few minutes will be given to நீங்க you. மனதில வைத்துக்கொண்டே வசனத்தை கேட்டுக்கொண்டே வாருங்கள். Keeping this in your mind, you have to hearken to the word of God. ஏதாவது கர்த்தர் உணர்த்தினால் அப்படியே சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கட்டும். If God insists you something, let sanctification take place. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்பொழுது ஆண்டவர் அழைக்கிறார். Now God is calling. நீ வா, You come. நீ எனக்கு தேவை. I am needed of you. இவனுக்கு நிறைய குறைகள் இருக்கிறது. And he is having many shortcomings. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எக்கச்சக்கமான குறைகள். And he has lots of சரியா பேச தெரியாது. and he was unable to speak well. அரண்மனையில் இருந்தாலும் இப்ப ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். Oh, he was found in the palace, now he is feeding the flock. கர்த்தர் சொல்றார், நான் உன்னை அனுப்ப போகிறேன். God is saying, I'm going to send you. இங்கே கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் உண்டாகிறது. And today the call of God is here. என் மகனே, நீ எனக்கு தேவை. Oh son, I need you. என் மகளே, நீ எனக்கு தேவை. Oh my daughter, I need you. நீ வா, நான் உன்னை அனுப்ப You போகிறேன். come, I'm going to send you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தரின் பிரசன்னத்திலிருந்து அழைப்பு உண்டாகிறது. And there is a calling out of the presence of God. பரலோக தேவன் மனிதரை அழைக்கிறான். And God of heaven is calling me. எனவேதான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாகிய பரிசுத்த சகோதரரே, Therefore, holy brethren, who are the partakers of the heavenly calling, உன்னை அழைக்கிறான். இதை மனதில் வைத்துக்கொள். God is calling you. Keep that in your mind. இந்த அழைப்பு நீ தள்ளி போடக்கூடாது. And you should not cast this calling away. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதுதான் இந்த முதலாவது படத்தில் இருக்கிறதான அந்த கருத்தின் விளக்கங்கள். And these are the meanings of the explanations found in the first picture. இந்த இடத்திலே கர்த்தரின் பரிசுத்தம் உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. Here the holiness of God is being highlighted here. நாம் கூட்டங்களுக்கு வரும் பொழுது, When we come for the meetings, ஜெபங்களுக்கு வரும் when பொழுது, we come for the prayers, தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் தியானிப்போமாக. and let's meditate the holiness of God. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. Without holiness, no one can behold or see God. அதுதான் நமக்கு தேவை. That is needed for இரவும் us. பகலும் நம்முடைய ஜெபம் அதுவா இருக்கட்டும். Day and night, let it be our prayer. இன்னும் ஆண்டவரே, நான் எதை போட்டிருக்கிறேன்? Lord, still what I am wearing, என் வாழ்க்கையிலிருந்து என்ன அகற்ற வேண்டும்? what should I remove from my life? சொல்லும், எனக்கு சொல்லும் என்று கேட்க வேண்டும். And we have to ask God, Lord, teach me, say me. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். Let's come to the second matter. இரண்டாவது மூன்றாவது விஷயங்கள் ஏறக்குறைய ஒரே கருத்துக்குள் உள்ளதுதான். Second and third things both have a same meaning. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம், Exodus chapter 13, 21, 22 ஆகிய வசனங்கள். verses 21 and 22. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இந்த படத்தின் இரண்டாவது பகுதி மேகஸ்தம்பம்,
மூன்றாம் படம் அக்கினி ஸ்தம்பம். The second part of the picture behind is the pillar of cloud, and third is the pillar of light. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, இங்க अनेகர் கிறிஸ்தவர்களா இருக்கிறபடியால் இந்த சரித்திரம் எல்லாத்தையும் சொல்ல நமக்கு தேவையில்லை. As many are Christians here, it's not needed for us to explain this history more. கர்த்தருடைய ஜனங்கள் எகிப்திலே இருந்த பொழுது, When the people of God were found in Egypt, மோசேயின் மூலமாக அவர்கள் வெளியே வந்தார்கள். they came out of Egypt through Moses. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாய் வெளியே They வந்தார்கள். came out through the lamb of the Paschal lamb. அவர்கள் இப்பொழுது கானான் தேசத்தை நோக்கி போகிறார்கள். Now they are journeying toward the land of Canaan. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. லட்சக்கணக்கான ஜனங்கள் கால்நடையாய் போகிறார்கள். Lakhs of people are walking toward that. அவருடைய பாதைகள் வனாந்தர பாதை. And their way, the path was wilderness. சில சந்தர்ப்பங்களில் அது கடலில் இருந்தது. Sometimes it was found in the sea. சில வேளையிலே மலைகளின் வழியாய் போக வேண்டும். Sometimes they had to travel through the mountains. அது ஒரு கடுமையான பாதை. And it was a difficult path. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனாலும் தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். Yet God is giving his presence to his people. எனவேதான் பகற்காலத்திலே ஒரு மேகத்தை நாம் பார்க்கிறோம். At the daytime we can see a pillar of cloud. இரவு காலத்தில் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை பார்க்கிறோம். At night time we can see the pillar of fire. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது ரெண்டும் அவர்களோடு கூட இருந்தது. These both were found with them. பாருங்கள், இந்த படத்திலே அவர்கள் கண்களால் கண்டார்கள் இந்த ரெண்டு அனுபவத்தையும். See, in that both pictures we can see all the people, they saw that with their own eyes. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாம் பகலிலும் நடக்க வேண்டும், இரவிலும் நடக்க வேண்டும். We have to walk both in the daytime and even in the night time. இந்த பிரயாணத்திலே நமக்கு தேவை கர்த்தரின் பிரசன்னம். In this journey we are needed of God's presence. அப்படி இருந்தால்தான் பகலிலே ஒரு மேகம் நமக்கு இருக்கும். If so, in daytime we will have a cloud. இந்த அனுபவத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்லுகிறார். Even prophet Isaiah says about this experience. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Prophetic book of Isaiah. 4ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in chapter 4? 5ஆம் வசனத்தை கூட படியுங்கள். Let's read verse 5. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தை உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். 6ஆம் வசனம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்கள், Upon all the dwelling place of Mount Zion, அதான் சபைகள். they are the churches. இங்க கூட ஒரு சபை இருக்கிறது. Even a church is found here. பகலிலே மேகம், Cloud at daytime, புகை, smoke, இரவிலே கொழுந்து விட்டு எரியும் அக்கினி. and second is a fire which is shining forth. மகிமையானவைகள் மேல் காவல் உண்டாயிருக்கும். And that will be the defense upon the glorious things. வசனத்தின் அர்த்தம் என்ன? What's meaning of this? சீயோன் மலையில் இருக்கிற வாசஸ்தலங்கள், And the dwelling place, the habitation which is found on ஒரு Zion. அர்த்தத்துல நம்முடைய விசுவாச வீடுகள் எடுத்துக்கொள்ளுங்க. One meaning we can take as our faith homes. இன்னும் ஆழமா சிந்தித்தால் நாம் தான் தேவனுடைய வாசஸ்தலம். And if we deeply mention, meditate, we are the habitation of the dwelling. பகற்காலத்திலே ஒரு மேகத்தை பார்க்கிறோம். And we can see a cloud at the daytime. அங்கே ஒரு புகையும் இருக்கிறது. Even a smoke is found at there. இரவிலே கொழுந்து விட்டு எரியும் அக்கினி. And at night time we can see as a flaming fire. எதற்காக? For what? அங்கே மகிமையானவைகள் இருக்கிறது. And there are glorious things there. என்ன மகிமை? What is that glory? அதான் சீயோனுக்காக எருசலேமுக்காக அழைக்கப்பட்டவர்கள். And they are the people that are called for Zion and New Jerusalem. தேவன் தன்னுடைய மகிமையை, மகத்துவத்தை வானத்திலே உன்னதத்திலே வைத்திருக்கிறார். God has kept his glory in the high places. இந்த மகிமையானவைகளை பாதுகாக்கும்படியாக இந்த ரெண்டு காரியத்தையும் ஆண்டவர் வைக்கிறார். God is keeping these two things in order to preserve or to make a difference for this glorious thing. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த தேவ சமூகத்தில் நாம் என்ன காரியத்தை படிக்கலாம்? What thing we can learn from the presence of God? முதலாவதாக First, வழி நடத்துற அனுபவம், an experience of leading. எனவேதான் அந்த 13:21 இரவும் பகலும் அவர்களை வழி நடக்க கூடும்படி. In 13:21 we can read, in order to lead them by day and night. தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவன் நம்மை வழி நடத்துகிறார். Where the presence of God is found, God is leading us there. தேவ சமூகம் இல்லாமல் போனால் நீ எங்கே போகிறாய் என்று உனக்கு தெரியாது. If there is no presence of God, you can't understand where you are going. சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் மிகவும் தெளிவாக நடத்துவார். At times clearly God will lead you. அங்கே போகாதே, Don't go there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ கவனமாயிரு. And be careful. ஸ்ரீலங்காவில நம்முடைய ட்ரெய்னிங் சென்டர் நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். And at Sri Lanka in our training center I heard about an incident. நல்லா கவனிங்கள். Listen carefully.
ஒரு சகோதரி, ஒரு மூத்த சகோதரி, an elder sister, கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி தண்டு வட மாதிரி ஒரு சொறி பிடிச்சிருக்குமா. sores would have been come on the neck. அவங்க கேட்டாங்க என்ன நடந்தது, And they were asking what has happened. அப்ப அவங்க சொல்றாங்க, She was saying, ட்ரைனிங் சென்டர் போது while she was found in the training center, ரூம் இப்படி நீட்டா வரிசையா இருக்குமா. and their room will be in a length. எல்லா ரூம்ல எல்லாரும் சகோதரிமார்கள் இருப்பாங்க. All sisters will be found in different rooms. ஒரு நாள் One day, அவங்க நைட்ல இருந்து ஏதோ பாத்ரூம் போறதுக்காக கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். I think she would have gone out to go for restroom. ஆண்டவர் சொல்றாரு, God saying, அந்த வாசலை திறக்காத. don't open the door. இவங்க ஆண்டவரே இதானே பாத்ரூம் பக்கமா இருக்கு, நான் அப்படி சும்மா ஈஸியா போயிடுறேன். And she said, this is the bathroom, this is nearby, I will go easy. இரண்டாவது முறை சொல்றாரு, அத டோரை திறக்காத. Second time God is saying, don't open the door. மூன்றாவது முறையும் சொல்றாரு, நீ திறக்காத. Even the third time God says, don't open. இதையும் மீறி திறந்து போறாங்க. And transgressing this, she's பெரிய open. பாம்பு படுத்து கிடக்குறாங்க. Big snake is lying அவங்க there. போனதும் காலை மிதிக்கிறாங்க, கொட்டிடுச்சு. And when she went out, it stamped and she stinked it. அன்றைக்கு நான் பண்ண தப்பு தான் இந்த இப்போ நான் சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. And she is saying that the mistake which I have done now, I am carrying it today. தேவ பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். Presence of God will lead us. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அது பகலாக இருக்கட்டும். It might be daytime. பகல் என்றால் என்ன? What to spend by day? நல்ல சந்தோஷமான நாட்கள், And they are the happy times பிரச்சனை இல்லாத நாட்கள். and days without problems. ராக்காலம், Night time, பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள், different problems some state, ஆனால் நாம பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். but still we are journeying. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தால், If the presence of God is found with us, முதலாவதாக உனக்கு ஒரு வழி நடத்துதல் இருக்கும். first there will be a leading for you. எனவேதான் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். Therefore my presence shall go before thee, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். and I will give you பாருங்கள், rest. லட்சக்கணக்கான ஜனங்கள் அப்படி போவார்கள். See, lakhs of people will be traveling like that. சில ஆர்டிஸ்ட் அப்படியே தத்துரூபமா வரைஞ்சிருக்கிறார். Some artists have drawn that clearly. பெரிய பில்லர் மாதிரி மேகம் முன்னாடி போயிட்டே இருக்கு. Big pillar like cloud is going before them. என்ன ஆச்சரியமான காரியம் பாருங்க. And see what a wonderful thing it அதுக்கு is. முன்னால அவங்க அந்த பாதையில போனதில்லை. And before that they have not walked in that path. அதுக்கு முன்பாக மேக ஸ்தம்பம் போகிறது. Pillar of cloud is going before them. அதுக்கு பின்னால பயத்தோடு போகிறார்கள். Behind that with a great fear they are going. உன்னுடைய தேவன் உன்னை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். Your God is able to lead you. நீ பாதை தெரியாமல் தயங்க வேண்டாம். And don't be differentiate that you can know the path. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சில வேளையில யோசிக்கிறோம், எந்த வழி போகிறதுன்னு தெரியல. At times we are scared that in which way we have to go. ஊருக்கு போகும் வழி தெரியாமல் போகிறது. At times we do not know the way for the place which we have to go. அப்படி என்றால் தேவ சமூகத்தை நீ இழந்திருக்கிறாய் என்று அர்த்தம். If so, the meaning is you have lost the presence of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ராக்காலத்திலும் அந்த அக்கினி ஸ்தம்பம் போய்க்கொண்டே இருக்கிறது. Even at the night time, the pillar of fire is going before them. உன்னை வழி காட்டுவது மாத்திரமல்ல, Not only to lead you, உனக்கு அவர் வெளிச்சத்தை காட்ட விரும்புகிறார். He wants to show light unto you. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்குமானால், If God's presence is with us, நம்முடைய பாதைகள் வெளிச்சமாய் இருக்கும். our path will be filled with light. அது இருண்டு போகவே போகாது. That will not be into darkness. இன்னைக்கு சிலர் இருட்டுல நடக்கிறார்கள். Sometimes few are walking in darkness. இந்த பாதைகளிலே உன்னுடைய கால்கள் இடறுவதற்கு முன்பாக, And before your feet are stumbling before the dark path. ஏன் வெளிச்சம் இல்லை? Why there is no light? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், Beloved children of God, ஒன்று ஆண்டவர் வழி காட்டுகிறார். one God is showing the way. இரண்டாவது தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இருக்குமானால், Second, if we have the presence of God, நமக்குடைய பாதைகள் வெளிச்சமாகவே இருக்கும். our path, our way will be filled with light. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏன் இந்த மேகஸ்தம்பம், ஏன் இந்த அக்கினி ஸ்தம்பம்? Why this pillar of cloud and why is the pillar of fire? முதலாவது உன்னை வழி நடத்த, First, in order to lead you. இரண்டாவது உனக்கு வெளிச்சம் காட்ட. Second, in order to show you light. யாத்திராகமம் 33 அதிகாரத்தின் 9 வசனத்திலே, And in Exodus chapter 33 verse 9, படியுங்கள். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. இங்கே கர்த்தருடைய சத்தம் உண்டாகிறதை பார்க்கிறோம். Here we can see the voice of God is coming there. 99 சங்கீதம் 7 வசனம். Psalm 99 verse 7. மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள். இங்கே கர்த்தரின் பிரசன்னம் இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். Here when there is the God's presence we can hear the voice of God. மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு கூட பேசினார். From the cloudy pillar he spoke to them. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, As beloved children of God, கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கத்தான் வேண்டும். we have to hear the voice of God. ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். God wants to speak with us.
நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். We are the children of God. நல்லா கவனிங்கள். Listen carefully. ஆண்டவருடைய பிள்ளைகள். We are children of God. பிள்ளைகள் அப்பாவோட பேசுறதுக்கு ரொம்ப விரும்பும். Children will desire to speak with their father. அப்பா கூட பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்க விரும்புவார்கள். Even father will desire to hear the voice of their children. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். I will say a true incident. ஒரு சகோதரி தன்னுடைய ஒரு 4-5 வயசுள்ள பெண் மகளை கூட்டிக் கொண்டு மார்க்கெட் போகிறார். A sister is calling a 4 or 5 year young old a little girl and she was taking to the market. போயிட்டு இருக்கும்போது வயசானவர் ஒருத்தர் பின்னால வருகிறார். And when she was going, an old man is coming behind them. போகிற இடமெல்லாம் வருகிறார். All the place where they were going, that old man was pursuing them. இந்த தாய் பார்க்கிறார்கள். This mother is looking there. ஏன் இந்த வயசானவர் நமக்கு பின்னால வரார்? Why this old man is coming behind me? அந்த பிள்ளையண்ட ஒரு 5 ரூபாய் கொடுத்து பாப்பா நீ கொண்டு அவர் கொடுத்துட்டு வந்துரு. She gave 5 rupees unto the little child and asked her to give to that old man. இவ போய் தாத்தா இந்தாங்க கொடுத்தா. She went and gave grandpa have it. இவர் வாங்கிட்டு திருப்பி பின்னால வந்துட்டே இருக்கார். And receiving that again he was coming behind. இந்த அம்மாவுக்கு டவுட் ஆயிடுச்சு. This mother had a doubt. ஏன் இவர் நம்மள ஃபாலோ பண்றாரு? Why he is following us? இவங்க திரும்பி போய் கேக்குறாங்க. And again when she returned and asked, எதுக்காக எங்களை பின்னால வரீங்க? ஐயா, for what are you coming behind us? ஐயா சொன்னார் என்ன தெரியுமா? Do you know what that grandpa said? அந்த குட்டி பிள்ளையை பார்த்து ஒரு முறை கூட என்ன தாத்தான்னு கூப்பிட சொல்லுங்க. Ask that little child to call me as tata. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறீர்கள்? What do you understand from this? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, தாத்தாவே பேர பிள்ளைகள் தாத்தான்னு கூப்பிடுறதுக்கு தாத்தான்னு சந்தோஷம். and grandpa is happy if the little children call them as grandpa. பிள்ளைகள் அம்மான்னு கூப்பிடணும். Children should call as mother. ஒரு கண்டு குட்டி கூட அம்மான்னு டீசென்ட்டா கூப்பிடுது. And even a calf is calling his mother like நம்ம this. பிள்ளைகளுக்கு என்ன கூப்பிடுறாங்களோ வெளிச்சம் உங்களுக்கு தான். And even light is unto you what the children are calling you. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. டெடிகேஷன் போயிருக்கிறேன். I went for the dedication. குட்டி பையன், A little boy. அந்த அம்மா ஏதோ பொடினா, And he shared like this. அந்த அம்மாவுக்கு என்ன தர்ம சங்கடம் ஆச்சு. பாஸ்டர்லாம் நிக்கறாங்க, இந்த பையன் இப்படி அவமானமா பேசுறானே. And pastors all are standing here and this boy is speaking like this and the mother was மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அம்மான்னு கூப்பிடுங்க, Call ma. அப்பான்னு கூப்பிடுங்க, Call father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆடு மாடுகளை காட்டிலும் கேவலமாய் தான் நம்முடைய பிள்ளைகள் நடக்கிறார்கள். Our children are walking worse than the living creatures. கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். God wants to speak to us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, நாம் கர்த்தரோடு பேச வேண்டும். we want to speak with God. கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். God wants to speak to அதுதாங்க us. ஜெப நேரங்கள். And that is the prayer time, beloved. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எங்களுடைய காலை ஸ்தோத்திர ஜெபம் 4:15 பாட்டு முடிச்சிடணும். Our morning praising by 4:15 we have to finish the songs. 4:15 இருந்து 4:30 15 நிமிஷம் கேப். And 15 minutes between 4:15 to 4:30. இந்த கேப்ல தான் நாங்க ரொம்ப ஆண்டவரோட ஃப்ரீயா பேசுற நேரம். This is the gap which we can speak freely with God. எல்லாத்தையும் அந்த 15 நிமிஷத்துல சொல்லிடலாம். In that 15 minutes we can say everything to God. ஆவியில் நிறைஞ்சு ஆண்டவரை துதிக்கிறது. After that getting filled in the spirit and praising God. கர்த்தரின் பிரசன்னம் நம்மோடு இருக்குமானால், If the presence of God is with us, உனக்கு ஒரு வழி நடத்துதல் இருக்கும். you will have a leading. உன்னுடைய பாதைகளில் வெளிச்சம் இருக்கும். There will be light in your path. உன்னுடைய காதுகள் கர்த்தரின் சத்தத்தை கேட்கும். Your ears will hearken to the voice of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சில நாட்களுக்கு முன்பாக Few days back, நம்முடைய ஒரு பத்திரிகை இருக்கிறது. and there is a magazine of us. வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் தேவனுடைய வார்த்தைன்னு ஒரு மேகசின் பப்ளிஷ் பண்றாங்க. There is a magazine called The Word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுல ஒரு கருத்து படம் வரைஞ்சிருக்காங்க. A meaningful picture has been drawn in that. ஒரு மேய்ப்பன் தூரத்துல இருந்து ஓடி சுத்தி ஆடுகளை கூப்பிடுறார். A shepherd is keeping his hands like this and he is calling his flock. கற்பனையாக வரைந்திருக்கிறார். And it's an imaginary picture. இந்த ஆடு ஒரு ஈசி சேர்ல படுத்திருக்கு. This sheep is being lying on an easy chair. ஆடு ஈசி சேர்ல படுத்திருக்கு. The sheep has been laid on an easy chair. இந்த பக்கம் ஒரு டேபிள், அந்த பக்கம் டேபிள், கால் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள். And tables on the either sides and table to keep the feet. இந்த பக்கம் திரும்பினா டிவி இருக்கு, இந்த பக்கம் திரும்பினா ரேடியோ இருக்கு. And when it is turned here, TV and radio on the either sides. லேப்டாப் மடியில வச்சிருக்கு ஆடு. Laptop is ஆடுகளை கவனிங்கள். and look at the sheep. லேப்டாப் மடியில இருக்கு. Laptop is found in the lap. ரெண்டு காதுலயும் இயர்போன் இருக்கு. Earphones are found in both ears. அங்க மேய்ப்பன் ஆடுகளை கூப்பிடுகிறார். Shepherd is calling the sheep there. இந்த சத்தம் மேய்ப்பனின் சத்தம் ஆட்டு கேக்குமா? And will the sheep hear the voice of the shepherd? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சிந்திக்கும்படியாக சொல்லுகிறேன். I'm telling this that you may think of this. இப்படித்தான் அநேக பேர் வாழ்கிறோம். Like this, many are living like this. கர்த்தர் பேசுகிறார். God is speaking. தேவ சமூகத்துல கர்த்தர் உன்னை அழைக்கிறார். God is calling you in the presence of God. ஆனால் நாமோ எத்தனையோ காரியங்களை கேட்க விரும்புகிறோம். But we want to listen to many things. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த பிரசன்னம் உனக்குள் இருக்க மட்டும், if this presence is found in you,
இரவிலும் கர்த்தர் பேசுவார், பகலிலும் பேசுவார். Both in the day and night God will speak with you. ஆண்டவர் நம்மோடு பேச அவ்வளவு சந்தோஷம். God is happy to speak with us. அவர் நம்மை பார்த்து என்ன சொல்றார்? What he says looking unto us, என் பிரியமே, oh my fair, என் புறாவே, oh my dove, உன்னுடைய முகரூபத்தை எனக்கு காண்பி. show me thy countenance எவ்வளவு அழகா இருக்கிறது. and see how beautiful it உன்னுடைய is. சத்தத்தை நான் கேட்கட்டும். I want to hear your உன்னுடைய voice. சத்தம் எவ்வளவு இன்பமா And இருக்கிறது. how sweet is your voice. ஆண்டவரை பிரியப்படுத்துற சத்தம் என்ன தெரியுமா? And do you know what is the voice to please God? இந்த இரண்டு கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டு And tears coming out of this both eyes. இருதயம் நொடுங்கினவர்களாக And being contrite in our கர்த்தரை heart. நோக்கி பேசுகிறோமே. And we are speaking unto God. இந்த மாதிரி சந்தர்ப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? And do you have the situations like this in your இந்த life? ராத்திரி வேளையிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், In this night looking at you, God என் says, புறாவே, oh my dove, உன்னுடைய முகரூபத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். I want to look at thy countenance. உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராதா? And will not tears come out of your என்னுடைய ears? சமூகத்தில் நொறுங்கின இருதயத்தோடு இருக்க மாட்டாயா? Will you not be found with a broken heart? உடைந்த உள்ளத்தோடு நீ என்னோடு பேச மாட்டாயா? Will you not speak with me with a contrite உன்னுடைய spirit? முகரூபத்தை எனக்கு காண்பி என் பிரியமே. Oh my beloved, show me your உன்னுடைய countenance. சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me hear your உன்னுடைய voice. சத்தம் எனக்கு இன்பமா இருக்கிறது. Your voice is sweet unto me. கர்த்தருக்கும் கூட நான் அந்த தாத்தாவை அடிக்கடி நினைப்பேன். இந்த தாத்தாக்கு இருக்கிற எண்ணம் தான் ஆண்டவர் கூட இருக்கு. Often I used to think about that grandpa. Even the mind of that grandpa is found with God. ஏன் தெரியுமா? Do you know why? நம்மளை நம்பிதாங்க அவர் அங்கிருந்து வந்தாரு. Believing us, he came from there to here. பரலோக மேன்மை இழந்து வந்தார். And he left the greatness of this earth. கல்வாரியில் அவர் பாடுபடும் பொழுது When he suffered on the Calvary, தன்னுடைய சந்ததியை கண்டாராம். and he looked at his அவளை generation, பார்த்தார். and he looked at them. கரிசல்பட்டி ஜனங்களை He பார்க்கிறார். looking at the Kalsalpatti அவருக்கு people. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. He is happy for that. ஆனா நாம் அவரை பேசாமல் இருக்கும்போது, But when we are not speaking with him, நம்முடைய முகரூபத்தை அவருக்கு காண்பிக்காமல் இருக்கும் பொழுது, if we fail to show our countenance to him, கர்த்தருடைய இருதயம் வேதனையால் நிறைந்திருக்கிறது. heart of God is filled with his pain. என் பிள்ளைகள் என்ற சமூகத்தில் இருக்க மாட்டார்களா? My children will they not be found in my presence? நம்ம ரொம்ப பரபரப்பா தான் இருக்கிறோம். And we are very hasty. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. காலையில எழுந்ததும் ஓட வேண்டியது. Morning when we rise up, we have to run. எங்கேயாவது சுத்திட்டு சாயங்காலம் வர வேண்டும். Roaming somewhere and we have to return in the எங்கே evening. உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பார்? Where will you see happiness in your life? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய முகரூபத்தை எனக்கு காண்பி. God says, show me your countenance of your face. நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். I want to speak unto நீ you. பேசுவதை நான் கேட்க I விரும்புகிறேன். want to hear you speaking with நீ என்னை me. நோக்கி கூப்பிடு. Call unto me. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உபாகமம் 31 அதிகாரம் Deuteronomy chapter 31 15 வசனம். verse 15. கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. இங்கே ஒரு அற்புதமான சூழ்நிலையை பார்க்கிறோம். Here we can see a wonderful state. இங்கே மேக ஸ்தம்பத்தை பார்க்கிறோம். Here we can see the pillar of cloud. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? What God is doing here, மேக ஸ்தம்பத்தில் தரிசனமானார். and God appeared in the pillar of cloud. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, தெய்வீக பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ where there is divine presence, அங்கே கர்த்தர் உனக்கு தரிசனமாகிறார். there God is being appearing himself to you. கர்த்தர் தன்னை உனக்கு வெளிப்படுத்துகிறார். God is revealing himself unto you. எனவேதான் மிகுந்த பயத்தோடு தேவ சமூகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Therefore with a great fear we have to keep the presence of God. கர்த்தர் நிச்சயமாக தன்னை வெளிப்படுத்துவார். Surely God will reveal himself. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, நீ கர்த்தரை தரிசித்ததுண்டா? and have you seen God? ஒருவேளை உன்னுடைய கண்களால் நீ காணாது இருக்கலாம். And perhaps you might not seen him with your eyes. ஆவியா இருக்கிற கர்த்தரை நீ மகிமையினால அல்லது உன்னுடைய ஆவியில நீ அவரை And தரிசிக்கலாம். God who is in spirit, through your spirit, by glory you can see him. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, beloved children of God, தேவ பிரசன்னம் எங்கேயோ அங்கே தேவ தரிசனம் உண்டு. where there is the presence of God, you can see the vision of God there. ஆவிக்குள் இருந்தால் நீ தெய்வத்தை தரிசித்துக் கொண்டே இருக்கலாம். If you are found in spirit, you can behold God. யாத்திராகமம் 14 அதிகாரம் Exodus chapter 14, 19 வசனம் 20 வசனத்தை படியுங்கள். you read verses 19 and 20. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இங்கே இந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிற மற்றொரு அனுபவத்தை பார்க்கிறோம். Here we can see the next experience found in the presence of God. இவர்கள் எகிப்திலிருந்து வந்தார்கள். And they came from Egypt. ஆனால் எகிப்தியரோ பின்தொடர்ந்து வருகிறார். But Egyptians are pursuing them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர்களால் முன்னேற முடியவில்லை. They are unable to go forward. முன்னாலே செங்கடல். Let's see is before them. பின்னாலே பார்த்தால் பார்வோனின் சேனைகள். Behind them they are seeing the chariots of Pharaoh. இங்கே தேவனுடைய அனந்த ஞானத்தை பாருங்கள். Here look at the manifold wisdom of God. இந்த தூதனானவர் என்ன செய்கிறாரா? What this angel is doing. முன்னால போயிட்டு இருக்கிறவர் பின்னால வருகிறார். ஒரு அல்லேலூயா போடுங்கள். இன்னொரு அல்லேலூயா போடுங்கள். இதை நாம் படிக்க வேண்டும். We have to study this. முன்னாலே தூதனானவர் பின்னாலே வருகிறார். Angel of God who is going before, he is coming behind. அந்த மேக ஸ்தம்பம் பின்னாலே வருகிறது. The pillar of cloud is coming behind. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நடுவுல வந்து நிற்கிறார். It is standing in between them. முன்னாலே இஸ்ரவேலர்கள், Israelites are before, இடையில ஒரு தூதன், and behind between a மேகஸ்தம்பம், cloud of fire, பின்னால பார்த்தா எகிப்தின் சேனைகள். and behind is the chariots and armies of Egypt. தேவனுடைய மனது எவ்வளவு அருமையா இருக்கிறது பாருங்க. See how beautiful is the mind of God. ஒரு குழந்தையை அப்படி கையில வச்சிட்டு பாதுகாக்கிறது போலதான். It is like keeping and bearing a child in the hand and preserving that. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எங்க ட்ரெய்னிங் சென்டர்ல, The training center, என்ன ட்ரெய்னிங் முடிச்சு 3 வருஷம் பிரஸ்ல நான் வர்க் பண்ணேன். நம்மளுடைய பிரிண்டிங் பிரஸ்ல 3 years after my training I was working in our printing press. எங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் இன்சார்ஜ் இருந்தாரு. That is a training in charge for that. நான் அந்த டைம்ல 10 மணி பிரைசிங் மாத்திரம் தான் எங்களுக்கு போக முடியும். மற்ற டைம்க்கெல்லாம் ஜெபத்துக்கு போக முடியாது. Only 10 p.m. praising we used to go, and other prayers we will not able to go. பிரைசிங் போய் உட்கார்ந்ததும் என் கண்கள் இருந்து சார தாரையா தண்ணி வரும். When I went and sat on the praisings, I used to have the tears coming out of my eyes. ஏன்னா எங்க இன்சார்ஜ் நான் நினைச்சேன், எப்படி இந்த மனுஷன் இப்படி கேரக்டர் இப்படி அருமையா இருக்கு. And because of thinking of my in charge, how beautiful is the character of. ரொம்ப பெரிய வயசான ஆள் இல்ல. He is not an old person. அப்பவர் 7-8 பேர் எங்க பிரஸ் டீம்ல இருந்தோம். And 7 or 8 will be found in that press team. வெள்ளிக்கிழமை நைட்ல இருந்து சாப்பிட மாட்டார். And from Friday night he will not eat. சனிக்கிழமை ஹோல் டே ஃபாஸ்டிங். Saturday whole day he will be in fast. ஞாயிற்றுக்கிழமை காலையில மதியம் ஃபாஸ்டிங். Sunday morning and afternoon fasting. சண்டே எங்கயாவது கூட்டம் போயிட்டு வந்து தான் சாப்பிடுவார். After going for Sunday service somewhere else. எங்களுக்கு ஒரு வேளை கூட ஃபாஸ்டிங் விட மாட்டார். Or he will not leave us fasting for us at any time. எங்கயாவது வாங்கி கொடுத்துருவார். எங்களுக்கு வேளை அப்படி. Anytime he will give us food because of our work. நாங்க ரூம்ல சாப்பிடும்போது அவர் கேட்ல உட்கார்ந்து இருப்பார். And when we eat in the room, he will sit in the gate. சாப்பிடுறத வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. No one should disturb us eating that. ஒரு தாய் கூட தோற்று போனார்கள். Even a mother would be deceived. இவதான் போய் உட்கார்ந்தா இந்த மனுஷன் நினைச்சு, ஆண்டவரே இப்படி எல்லாம் இருக்கறாங்களே பரிசுத்தவான்கள். Because of like that, when we sit in the praising thinking of the saints, we will. ஆண்டவர் அதான் உனக்கு செய்ய போகிறார். Here God is going to do you that. உனக்கு முன்னாலே போகிறவர் பின்னாலே வருகிறார். A God who is going, he will come. மேகஸ்தம்பம் பின்னாலே வருகிறது. And pillar of cloud which went before came in between. Why? உனக்கு பின்னால் தான் இப்போ போராட்டம். The tribulation, temptation is behind you. எகிப்தின் ராணுவம் வந்து உன்னை பயமுறுத்த போகிறது. Armies of Egypt is going to come and threaten you. தேவன் அறிந்து அங்கே பாதுகாப்பு கொடுக்கிறார். Knowing that God is giving you protection. ஒன்றோடு ஒன்று சேர முடியவில்லை. And they can't able to mingle with one another. இன்னும் நீங்கள் படித்தால், And when you read that, 24 25 ஆகிய வசனங்களை படித்தால், when you read in verses 24 and 25, படிங்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினி மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய சேனையை கலங்கடித்தார். and he troubled the host of them. ரதங்கள் இந்த உருளைகள் கலண்டு போய்விட்டது. And all the things of their chariots it went away. மீட்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, Redeemed children of God, எகிப்தை விட்டு வெளியே வந்த கர்த்தரின் ஜனமே, O people of God coming out of Egypt, ஓ கர்த்தருடைய பாதுகாப்பை பாருங்கள். look at the protection of God. உன் தேவனாகிய கர்த்தரின் பிரசன்னம் உன்னோடு இருக்கும் பொழுது, And when the presence of your God is with you, எந்த வல்லமைகள் உன்னை பின்பற்றி வந்தாலும், and whatever power may pursue you, அவர் அனுமதிக்க மாட்டார். விசுவாசித்தால் சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல். ஒரு முடி கூட அவர் அல்லாம கீழே விழாது. And without his knowledge, if even a single hair will not fall, வரட்டும், how many people may come, உன் தேவன் அங்கே பாதுகாக்கிறார். your God is protecting you இந்நாள் there. மட்டும் நாம் அப்படித்தான் பாதுகாத்தோம். Till now we have been protected like that. நமக்கு முன்னாலே போனவர் பின்னாலே வந்தார். And the one who went before us, he came அந்த behind மேக us. ஸ்தம்பம் அங்கே வந்து The நிற்கிறது. pillar of cloud is standing there, ஒன்றோடு ஒன்று சேர விடவில்லை. and not able to touch each other. அது மாத்திரமல்ல, Not only that, இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னால் இருக்கிறார்கள். Israelites are found in before. இந்த மேகம்
மேகம் அவர்களை மறைத்து விட்டது. This cloud has hidden them. இந்த எகிப்தியர்கள் பின்னாலே போகிறார்கள். These Egyptians are going behind. என்ன நடக்குதுன்னு தெரியவில்லை. They do not know what is happening there. ரொம்ப மழை காலத்துல கார் ஓட்டுறது மாதிரி தான். And it is like driving a car in a rainy season. கர்த்தர் அவரை கலங்க பண்ணுகிறார். God is making them to be அந்த troubled. கர்த்தர் இங்க இருக்கிறார். This God is found here. அந்த பிரசன்னம் எங்க இருக்கிறது? That presence is found here. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். We are the children of God. இரத்தத்தால் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். We are redeemed by the blood of Jesus. தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கும் பட்சத்தில் And the time when the presence of God is on your side, எந்த சத்துரு உன்னை அணுக முடியாது. no enemy can come near you. எனவேதான் தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு முக்கியமானது. Therefore the presence of God is so important. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னும் ஒரு படத்தை தியானித்து இன்றைக்கு முடிப்போம். And let's finish by meditating one more picture. நான்காவது விட்டு ஐந்தாவது படிப்போம். And leaving 4, let's go to verse 5th picture. ஐந்தாவது படம். 5th picture. அது என்ன ஐந்தாவது படம்? What is that 5th picture? அங்கே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசுகிறார்கள். There a man and a woman, they are speaking. கீழே ஒரு கோழி குஞ்சுகளோடு இருக்கிறது. And below that a hen is found with the chick. என்ன சம்பந்தம்? And what is the connection between that? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ரூத்தின் புத்தகம் Book of Ruth, 3ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை படிப்போம். chapter 3 verse 1. 9 3:9. 3:9. நீ யார் என்று கேட்டான். 8லிருந்து படிங்களே. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாளி என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். And lay thy cover upon thy slave. அதுதான் தேவனுடைய சமூகம். And that is the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எபிரேய வேதத்தில் எபிரேய வார்த்தையாக அதற்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம் விங்ஸ் அல்லது சிறகுகள். And as a Hebrew meaning of the word, the meaning is wings. இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. There are many meanings for this. ஒரு அர்த்தம் உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என் மேல் விரியும். One meaning is spread the trail of your skirt upon me. நீர் போர்த்துக் கொண்டிருக்கிற போர்வையை என் மேல் விரியும். And spread the cover which you are covering upon me. உம்முடைய செட்டைகளை என் மேல் விரியும். Spread thy wings upon me. கர்த்தரின் பிரசன்னம் இதுதான் பிரியமானவர்களே. Beloved, this is the presence of God. இங்கே ஒரு ஸ்திரீ போவாஸ் படுத்திருக்கிற இடத்திற்கு வந்தாள். Here a woman came to the place where Boaz was lying. போவாஸ் ஆண்டவராகிய இயேசுவுக்கு நிழல். Boaz is the shadow of Lord Jesus. அந்த ரூத் நாம் ஒவ்வொருவருக்கும் நிழல். That Ruth is the shadow of each and every one of us. அவள் ஏதோ வயலிலே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு அவங்க வரவில்லை. And she did not come there picking up the corns in the field. இங்கே வருவதற்கு ஒரு ஆயத்தம் இருந்தது. And there was a preparation to come here. 3ஆம் வசனம், அவள் குளித்தாள். Verse 3, she took bath. எண்ணெய் பூசினாள். She applied oil. வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டாள். Put on the raiment. அந்த களத்திற்கு போனாள். She went to that floor. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. When we come to the presence of God, we are needed of a sanctification. அவன் படுத்திருக்கிற இடத்திற்கு போகிறாள். She is going to the place where he was lying. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவன் போவாஸ் மகிழ்ச்சியோடு படுத்துக் கொண்டிருக்கிறான். Boaz was lying there happily. அவன் ஒரு சூழ்நிலையில் அவன் எழுந்த பொழுது, And at the time when he rose up, அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறதை பார்க்கிறான். he is looking at a woman by the side. கேட்கிறான், நீ யார்? He is asking, who art thou? கர்த்தருக்கு மகிமை Praise உண்டாகட்டும். be to God. நாம் தான் கர்த்தருடைய பாதத்துக்கு வர வேண்டும். And we have to come to the feet of God. தேவ சமூகத்துக்கு வர வேண்டியவர்கள் நாம் தான். And we are the people who have to come to the feet of God. அந்த பாத தண்டிலே நாம் இருக்க வேண்டும். And we have to be beside that feet. அங்கே கேட்கிறான், நீ யார்? He is asking, who art thou? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். And I am Ruth, thine அவள் handmaid. என்ன சொல்லுகிறாள்? What she is saying? என் மேல் உம்முடைய போர்வையை விரியும். Spread therefore thy skirt over thine handmaid. ஒரு யூதனின் பழக்கம் என்ன? What is the custom of a Jew? நன்றாக கவனியுங்கள். Listen carefully. ஒரு மணமகன் A bridegroom தன்னுடைய போர்வையை and the cover, மணமகளின் மீது வீசுவான், தலையின் மேல் வீசுவான், விவாகத்துக்கு அன்றே. and on the day of the wedding the bridegroom will throw the cover of the skirt upon the head of the bride. ஒரு விவாகம் நடக்கும் பொழுது, And when the marriage is taking place, இந்த மணமகன் போர்த்திருக்கிற போர்வையை கழட்டி மணமகள் தலையிலே போடுவான். and the bridegroom, the skirt which he is wearing, he will remove and he will cover the head of the bride. இந்த வஸ்திரத்தின் பெயர் தாலித். And the name of this garment is talit. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, And when we come to Ezekiel chapter 16, 8ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? what do we read in verse 8? ஆண்டவர் சொல்லுகிறார், என் வஸ்திரத்தை நான் விரித்தேன். God says that I have spread my cover, a garment over you. படிக்கக்கூடிய பகுதி மாத்திரம் படிங்கள். அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து
என் வஸ்திரத்தை உன்மேல் நான் விரித்தேன். And I spread my skirt over thee. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வஸ்திரம் தான் இங்க சொல்லப்பட்டதான அந்த செட்டைகள். And this skirt are the wings mentioned here. என் வஸ்திரத்தை உன்மேல் நான் விரித்தேன். I have spread my skirt upon thee. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, O beloved children of God, இந்த வஸ்திரம் போர்வை என்று சொல்லுகிறது தேவ சமூகத்தில் இருக்கிற பராமரிப்பு. அது முதலாவது அர்த்தம். the garment or the cover mentioned here, it is the protection found in the presence of ஒரு God. மணமகன் ஒரு மணமகள் மேல் அந்த போர்வை விரிக்கும் பொழுது, And when the bridegroom lays the cover upon the bride, அந்த அர்த்தம் என்னவென்றால், the meaning is இனி அவளை குறித்து அனைத்து உத்தரவாதமும் அவன் எடுத்துக்கொள்கிறான். he is taking all the responsibility of her upon him. அந்நியர் யாரும் அப்படி செய்ய முடியாது. No stranger can do like that. மணவாளன் மாத்திரம்தான் செய்ய Only முடியும். the bridegroom can do like that. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவேதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, beloved children of God, நேசம் என்ற சமுகாலத்தை ஆண்டவர் நம்ம மேல் விரித்திருக்கிறார். God has spread the cover, the love upon us. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். Song of Solomon chapter 3 verse 10, we can read that. நேசம் என்ற சமுகாலம் விரிக்கப்பட்டிருக்கிறது. And the garment, the cover, the love has been spread. தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்குமானால், And if the presence of God is upon நம்மை us, குறித்த அனைத்து உத்தரவாதமும் அவர் He எடுத்துக்கொள்கிறார். will take all the responsibility ஒரு concerning. புருஷனானவன் மனைவிக்கு எப்படி தலையாய் உத்தரவாதமாய் இருக்கிறானோ, As a husband being the responsible person for the wife, உன்னுடைய அனைத்து காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். He will take care of all your matters. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவேதான் அங்கே ஒரு கோழியை நாம் பார்க்கிறோம். Therefore, we can see a cock there. இந்த கோழி என்ன செய்யும்? What this cock will do? தன்னுடைய சிறகுகளாலே தன்னுடைய எல்லா குஞ்சுகளையும் சேர்த்துக் கொள்ளும். By the wings, it will gather all the chicks under her. மத்தேயு 23ஆம் அதிகாரம் Matthew chapter 23, 37ஆம் வசனம். verse 37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக, As a hen gathered the chickens, எத்தனை தரமோ உன்னை நான் சேர்த்துக் கொள்ள வகை தேடினேன். at many times I was seeking to gather thee, உனக்கோ வர மனதில்லாமல் போய்விட்டது. but you did not have mind to come. ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. Presence of God is here. அந்த போவாசின் போர்வை இங்க இருக்கிறது. The skirt, the cover of Boaz is here. இன்னைக்கு நம்மேல் அவர் விரிக்க விரும்புகிறார். Today He wants to lay that upon அந்த us. கோழி சட்டைகளை விரித்து உன்னை அழைக்க விரும்புகிறது. That hen wants to spread his wings and want to call இனி you. பயங்கரமான ஆபத்து காலம் நமக்கு முன்பாக இருக்கிறது. A terrible danger time is before us. 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவர் தன் சிறகுகளாலே உன்னை மூடுவார். And Psalm 91 verse 4, He shall cover thee with thy wings. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவருடைய சட்டைகளின் கீழ் உனக்கு ஆரோக்கியம் உண்டு. Malachi chapter 4 verse 2, there will be health and prosperity under His wings. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், In Ruth chapter 2 verse 12, கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் நீ வந்திருக்கிறாய். and you have come as a resting place under the wings of God, உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். and you will have a full reward. அது என்ன நிறைவான பலன்? And what is that full reward? போவாசின் வயலுக்கு வந்தால், And you have come to the field of Boaz, கதிர்களை பொறுக்கினால், and she pricked up the corns. ஆரம்பத்தில் ஒரு மரக்கால் வார்கோதுமை கிடைத்தது. At the beginning she received the one measure of barley. இந்த பாதத்தில் படுத்துக்கொண்ட நாளிலே On the time when she was lying upon the feet of, 6 மரக்கால் வார்கோதுமை and கிடைத்தது. 6 measure of barley was received by அதை her. காட்டிலும் மேலான ஒன்றுதான் And more than that, a high one is நிறைவான பலன். a full reward. அது என்ன? What is that? போவாசியை சொந்தமாக்கி கொள்ளலாம். And we can make Boaz as our own. ஏதோ சில கதிர்களை பொறுக்க வந்திருக்கலாம். And she would have come here to gather some ஒரு corns. சுகத்துக்காக நீ வந்திருக்கலாம். And you might have come here for healing. ஆண்டவரும் கூட உனக்கு சில நன்மைகளை செய்திருக்கிறார். Even God has also done many goodness for ஆனால் you. இந்த சட்டைகளின் கீழ் நீ வந்திருக்கிறாயே, But you have come under this wings. உனக்கு ஒரு நிறைவான பலன் உண்டு. You will have a full reward. அதுதான் நம்முடைய போவாசியே நாம் மணந்து கொள்வது. That is marrying or wedding our Boaz. நான் இதோடு நிறுத்துகிறேன். And with this I will stop. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let's all close our eyes. இப்போ தேவ சமூகத்துக்குள் நாம் பிரவேசிக்க Now போகிறோம். we are going to enter into the presence of God. எல்லாம் சீக்கிரமாய் கண்களை மூடி கால்களை மடக்கி காத்திருங்க. Firstly, let's close our eyes, bend our knees and let's இந்த wait. கூட்டங்கள் தேவ சமூகத்தை ருசிக்கிற கூட்டமா இருக்கட்டும். These meetings, let it be the meetings to taste the presence of God. ஆண்டவருடைய சமூகம் பரிசுத்த சமூகம். Presence of God is the holy presence. ஆண்டவருடைய சமூகம் உன்னை பாதுகாக்கும் சமூகம். Presence of God is a presence which protects you. உன்னுடைய இருட்டை வெளிச்சமாக்கும் சமூகம். And that is a presence which makes your darkness உன்னை into light. பின்பற்றி வருகிற சாத்தான் தொடாதபடி காக்கிற And சமூகம். that is the presence which preserves you, that the enemy who is pursuing you will உன்னுடைய not touch you. சத்துருக்களை கலக்குகிற சமூகம். And that is the presence which troubles your enemy. ஆம்,
உன்மேல் தன்னுடைய போர்வையை போர்க்க விரும்புகிறார். Yes, he wants to put his cover of the skirt upon you. ஒரு குஞ்சி தன்னுடைய தாய் குஞ்சி அழைக்கிறது போல கர்த்தர் அழைக்கிறார். As a hen calling the chickens, God is calling you. கண்களை மூடுங்கள். Let's all close our eyes. கால்களை மடக்குங்கள். Let's all bend our knees. கர்த்தருடைய பிரசன்னத்தை நோக்கி கூப்பிடுங்கள். Let's all call toward the presence of God. ஆண்டவரோடு பேசுங்கள். எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் பேசுங்கள். All servants of God and believers speak with God. தேவ சமூகம் தான் நம்மை பாதுகாக்கும். Only presence of God will preserve us. இந்த பூமியில் மாத்திரமல்ல, Not only in this earth. நித்தியம் முழுவதும் தேவ பிரசன்னம் The தான். presence of God is found in the eternity. அவருடைய சட்டைகளுக்குள் வரவாயா? And will you come into his presence? சகோதரனே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். Oh brother, God is calling you. சாத்தான் உன்னை தொடுவதற்கு முன்பாய் And before enemy may touch you, சட்டைகளுக்குள் ஓடி வா. come running into his wings. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜெபிக்க ஆரம்பிங்கள். பிற்பாடு நான் கோரஸ் ஒன்று பாடுவேன். Start to pray. After that I will sing a chorus. ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள். Understand one thing. வாயை திறக்காத ஒரு ஆள் கூட இங்க இருக்க கூடாது. Any person who does not open the mouth should be here. இந்த முன்னாடி உட்கார்ந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் முதற்கொண்டு அத்தனை பேரும் ஜெபிங்க. All the youngsters sitting in the front, everyone should pray. கர்த்தரோடு பேசுங்க. Start speaking with God. உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. Lord, show me your countenance. சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me hear your voice. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. Lift up your voice and pray. வாயை திறந்து ஜெபிங்க. Open your mouth and pray. கர்த்தர் தன்னுடைய போர்வையை உன் மேல் விரிக்க போகிறார். God is going to put his skirt, a cover upon you. அதுதான் அவருடைய அன்பு. And that is his love. உன் மேல் விரித்து And spreading that, அவர் என்ன சொல்ல போகிறார்? what is going to say? இனி நான் உன்னை பராமரிப்பேன். Hereafter I will keep you. நம்முடைய போவாஸ் என்ன சொல்லுகிறார்? What our Boaz is saying? தன்னுடைய போர்வையை உன் மேல் விரித்தபடியால் And as I have spread the blanket upon you, நானே உன்னை பராமரிப்பேன். I will keep you. என்னுடைய சட்டைகளுக்குள் வந்தபடியால் As you have come into my ways, நிறைவான பலன், full reward, உனக்கு சுகம், and health, உனக்கு விடுதலை. deliverance. தேவ சமூகத்தை ருசிப்போமாக. Let's taste the presence of God. ஹalleluya. கவனிங்கள். Listen. ஆரம்பத்தில் இந்த போவாசின் வயலுக்கு வந்த பொழுது சிந்தி கிடக்கிற கதிர்களை நீ பொறுக்கினாய். And in the beginning, when you came to the field of Boaz, you were pricking up the corns which were spreading there. அடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டு வருகிறார். And again he's bringing you the next day. முதலாவது வயல், First field. இப்போது அவன் படுத்திருக்கிற இடம். And now the place where he is lying இப்போது down. உன்னுடைய போர்வை விரிக்க சொல்லுகிறார். And now he's asking to spread your cover, your blanket. அங்கே கோதுமைகளால் நிரப்புகிறார். And he's filling there with the அவன் wheat. சுமந்து கொண்டே போகிறார். And she's carrying and she's going. Third step, Third step is நிறைவான பலன். full reward. நீதான் உரிமைக்காராய் மாறப் போகிறாய். And you are going to be the person of responsibility. மனவாட்டி நீதான். And you are his bride. உனக்கு சந்தோஷம் இல்லையா? And is there not any happiness for you? கலிகூற முடியவில்லையா? And will you not rejoice? அந்த போர்வையை உன்மேல் விரிக்கிறாரே. He is spreading his blanket upon you. அன்பை உன் உள்ளத்தில் ஊற்றுகிறாரே. He is pouring his love upon you. நீ அவருடைய மனவாட்டி. And you are his bride. அவருடைய சொத்து. You are his treasure. அவருடைய சுதந்திரம். And you are his inheritance. கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Spirit of God is working mightily here. எல்லாரும் எழுந்து Let's நிற்போமாக. all rise up. எல்லாரும் சீக்கிரமா எழுந்து நில்லுங்கள். Let's all stand up. நாம் கர்த்தருடைய கரங்களில் நம்மை ஒப்புக்கொடுத்து விடுவோம். And let's surrender ourselves in the hands of God. இதை சரியா தேவ சமூகத்தை மோசே உணர்ந்ததனால்தான் And as Moses understood the presence of God in a proper சமூகம் manner, இல்லை என்றால் எங்களிருந்து கொண்டு போகவே வேண்டாம். and if your presence is not there, don't take us from here. வேண்டாம், உம்முடைய சமூகம் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். I do not want the life without your presence. அங்கேதான் நான் பாதுகாக்கப்படுகிறேன். Only there we are being என்னை protected. பின்தொடர்ந்து வருகிற என்னுடைய போராட்டங்களை நீர் அங்கதான் கலங்கடிக்கிறீர். And only there you are troubling the temptation which is following me. அது என்ன தொடாதபடி பாதுகாக்கிறீர். You are preserving me that it can't touch me. நீ சட்டைகளை என் மேல் விரிக்கிறீர். You are spreading your wings over me. போர்வை என் மேல் விரிக்கப்பட்டிருக்கிறது. Your blanket has been spread over நான் me. வழி நடத்தப்படுவேன். I will be led. எனக்கு வெளிச்சம் கிடைக்கும். I will receive light. விசுவாச வார்த்தைகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் And காத்திருங்கள். with the words of faith, wait in the presence of God. இன்னும் சில நிமிடங்கள் தான். Only a few more minutes. கர்த்தர் அந்த போர்வையை விரிக்கிறார். God is spreading the cover. அவர் என்னை விருந்து சாலைக்கு கொண்டு போனார். And he took me to the banqueting house. என் மேல் பறந்தது அவருடைய நேசமே. And his love was his banner. என் மேல் பறந்த கொடி அவருடைய நேசமே. The banner over me was his தன்னுடைய love. அன்பை உனக்குள் ஊற்றுகிறான். He is pouring his love upon you. சத்தமாய் அந்நிய பாஷைகளை பேசு. Speak it out loudly. வெட்கப்பட வேண்டாம். Don't be ashamed. ஆண்டவருடைய சமூகத்திலே கலிகூறுவோமாக. Rejoice in the presence of God. Hallelujah.
ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya வல்லமை 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 ஆமென் ஒரு முறை கூட பாட போகிறோம். Once again we are going to sing this song. கர்த்தரின் சட்டைக்குள் அடைக்கலமாய் வந்தபடியால் And as you have come as a shelter under his wings, நிறைவான ஆறுதலும் பலனும் நாம் அடைவேன். and I will receive the full reward and rest. உற்சாகத்தோடு பாடுங்கள். And with the free spirit sing இந்த this song. தலத்தை விட்டு நீ போகும் பொழுது And when you go from this place, உன்னை சூழ்ந்திருக்கிற பிரசன்னத்தோடு நீ போவாய். and you will go from the presence which is compassing you. உன்னை விட்டு அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் மாறாது. Pillar of cloud and pillar of fire will not change. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். God will be with you. ஆமென். ஆண்டவர் எருசலேமை பார்த்து கூப்பிட்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து கூப்பிடுகிறார். Looking at Jerusalem, God who has called, looking at you and me, He is calling us today. எருசலேமே Oh Jerusalem, Jerusalem. ஒரு கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ள வண்ணமாய் As a hen gather at his chickens. உன்னை 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 எத்தனை தரமோ கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன். At many times I had mind to gather you unto me. இந்த வார்த்தை யாரோ ஒருவரை நோக்கி போகிறது. And this word is going towards someone. யார் என்று உனக்கு தெரியும். You know that. Who is that? எத்தனை தரமோ At many times. எத்தனை தரமோ At many times. இந்த பாதுகாப்புக்குள்ள உன்னை கொண்டு வர விரும்பினேன். I wanted to bring you into my protection. உனக்கு மனதில்லாமல் போய்விட்டது. But you did not have mind. இப்போது சொல்லப்படுவதை கவனி. Now listen what is being said. இதை நீ மறுதலித்தபடியினால் As you have denied this, உன்னை சூழ மதில் போடுவார்கள். and they will encompass you with wall, சத்துருக்கள் நெருக்குவார்கள். and the enemies will choke ஒரு you. கல்லின் மேல் ஒரு கல் எடுபட்டு போகும் நாள் வரும். And that will be the day the stone will be upon no stone. இதை சொல்லிவிட்டு அன்பான கர்த்தர் என்ன சொன்னார்? As saying this, the loving God, what did He say? நீரோடு என்ன சொன்னார்? What did He say with tears? உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகி On this day which you have received, உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவேளை சிந்தித்தானால் உனக்கு நல்லது. it will be good for you if you think for your peace. ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? How many accept this? நான் வந்து விடுகிறேன். I will accept. உன்னுடைய சட்டைக்குள் வந்து விடுகிறேன். I will come under your wings. அப்பா என்று கூப்பிடுங்க. Oh, call Father. அப்பா என்று கூப்பிடுங்க. Call Father. நான் இனி போக மாட்டேன். I will not go இந்த hereafter. வார்த்தையை சொல்லும் பொழுது When you say this word, அந்த தேவ சமூகத்தின் அக்கினி and the fire of the presence of God, உள்ளத்தில் பற்றி எரியட்டும். let it continue in your hearts. ஹalleluya ஹalleluya. அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. அவருடைய சமூகம் உன்னை பரிசுத்தப்படுத்தட்டா. உன்னுடைய காலுக்குள்ள பாதரட்சை கழட்டி போடு. நினைக்கிற பூமி பரிசுத்த பூமி. பரிசுத்த சமூகம். உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. உன்னை சுத்திகரி. உன்னை பரிசுத்தப்படுத்து. அவருக்கு பரிசுத்தம் இல்லாத பிரியமில்லாத காரியத்தை கழட்டி போடு. உன்னுடைய பரிசுத்த சமூகத்தை உணர முடியாது இருக்கிற பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு. கர்த்தருடைய சமூகத்தால் உன்னை நிரப்புகிறார். உன்னுடைய சமூகம் மண் செல்லுகிறது. ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. பகலிலே மேக சமமா இரவில் அக்கினி சமமாய் கர்த்தர் உன்னை சூழ்ந்து உண்மையில் இருந்து உன்னை நடத்துகிறார். அவருடைய சமூகம் உனக்கு முன்னால் செல்லுகிறது. உனக்கு பின்னாக உன்னை பாதுகாக்கிறது. அவருடைய சத்தத்தை நீ கேட்கட்டும். அவருடைய நடந்தட்டும். அவருடைய பாதுகாக்கிற தேவன் அவருடைய சட்டையின் கீழ் கடந்து வருவாயாக. ஒப்பு கொடுப்பாயாக. அவரே உன்னை குணமாக்குகிறவர், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர். நேசமன் சமகாலத்தின் மேல் விரித்திருக்கிறார். ஷபாக்கா தினமானியா தினமானியா ஒரு மக்களமானியா சினமகரமகலமகதினா. அவருடைய நேசத்தால் நிரம்பப்படுவாயாக. கல்வாரி அன்பினால் நிரம்பப்படுவாயாக. அவருடைய அன்பிலே கலிகொண்டு மகிழ்வாயாக. ஷதனமகதினா. அந்த சமூகங்களுக்கு பேரினமாய் மாறட்டும். Hallelujah, hallelujah, hallelujah.
Hallelujah, hallelujah, hallelujah. Shabakarabaka Salabaria Dinamakarabakara. Hallelujah, hallelujah. கர்த்தர் நிமிடமாக தேவ சமூகம் தந்து நம்மை நடத்தினார், நம்மை ஆசீர்வதித்தார். கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கூட்டத்தின் ஆரம்ப முதல் இதுவரை அவருடைய சமூகத்தினாலே நம்மை வழிநடத்தினார். தேவன் பாட்டுகள் ஜெபங்கள் சாட்சிகள் எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக்கி தந்தார். கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் தாமே தம்முடைய தாசனை வல்லமையாக கரம் எடுத்து பயன்படுத்தி கர்த்தரின் சமன்றதான இந்த வசனத்தின் மூலம் அந்த தலைப்பின் கீழ் தேவன் தம்முடைய ஆலோசனை நமக்கு வெளிப்படுத்தினபடி நாள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ, நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற, நம்மோடு பேச, நம்மை பாதுகாக்கிற, நம்ம எல்லா நிலவரத்திலும் நம்ம இந்த மனவாட்டின் மேன்மைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிற அந்த சமூகத்தை எப்போதும் நாம் பாதுகாத்துக் கொண்டு கர்த்தருடைய வரிக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு ஏராளம் கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக எல்லாரையும் உயிர்ப்பித்தார், ஆசீர்வதித்தார். கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசன பேசுகிற தாசனை இன்னும் அநேக ஆஜர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவானும். கிருபையுண்டாகும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்து வர எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேணும். கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வந்த யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சகல கனம் துதி மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். அருமையான பிதாவே, நன்மைகளுக்கு அது சூத்திரம் கர்த்தாவே. எங்களை கண்ண சந்தேகத்தில் ஆசீர்வித்தபடினால் சூத்திரம் கர்த்தாவே. தொடக்கம் வர முடிய நம்முடைய பிரசன்ன சமூகம் கூட என்றபடினால் சூத்திரம் கர்த்தாவே. பரிசுத்த வாங்கடங்கள் கொடுத்த இந்த நல்ல ஆலோசனை முடிய சத்தியத்தை கேட்டவர்களால் நாங்கள் சத்தியத்தின்படி ஜீவிக்க எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாமல் வேண்டுகிறோம் கர்த்தாவே. இயேசுவே உங்கள் சூத்திரம் நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமில்லை, அதன்படி செய்கிறவர்களாய் நீர் வெளிப்படும்போதும் சந்திக்க ஆயத்தோடராக காணப்பழக்கத்தில் எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் சொத்தில் வேண்டுகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே ஆண்டவரை நம்மளை தாசர்களை கொண்டு அதிகமான பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரை அவர்களை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்களை செய்து அநேகருக்கு பிரயோஜனமாக காணப்பட கர்த்தரை உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாய் இயேசு வெளிப்படும் போது சத்தியத்தை கேட்ட எல்லாரும் ஆண்டவரை நம்மளோட வருகையிலும் சந்திக்க ஆயத்தோடராக காணப்பட உதவி செய்யும். கடந்து போகிற மக்களோடு சமூகம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பிதாவே. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കൃപയും പിതാവായ ദൈവത്തിന്റെ അൻപും പരിശുദ്ധ ആവിയാനവരുടെ സ്നേഹം കൂടി വന്നിരിക്കുന്ന നമ്മൾ ഇവരോടും കർത്തരുടെ ഉയർന്ന സലാക്കുകൾ തിങ്ങിരുപ്പതാ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. കർത്തർക്ക് സ്തോത്രം.